பேசுறதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? நான் ஒரு நிமிஷம், நான் வந்து பூமர் அங்கிள்கிட்ட பேசுறேன். நான் பேசிட்டு வந்துடுறேன். சொல்றத பத்தி கேளுங்க. என்னங்க நீங்க யோ மணி, நீ இரியா, அங்கதான் இன்னொரு பூமர் அங்கிள்கிட்ட பேசிட்டு வந்துடுறியா? அததான் கேக்குறேன். திரும்ப ஒருத்தர் ஒருத்தரா பேசலாம். ஜனநாயகம் ஜனநாயக முறையில பேசுவோமே. உங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன், அதெல்லாம் உங்களால ஏத்துக்கவே முடியாது. இதுக்கு வந்து பேசினா நீங்க ஏத்துக்கவும் மாட்டீங்க. நீ சத்தியமா விஜய் ரசிகர் தான், இங்க நம்புவாங்க. நீ நிரூபிக்கணும்னு ஏதாவது பேசாத, அமைதியா இரு. கிடையாது, புரியுதா? நீ விஜய் ரசிகர் தான். இது என்ன நீ வெயிட் பண்ணு. இல்ல பாரு, உண்மையா அப்படிதான் இருக்கு. இல்லங்க, நீங்க எப்படி கார்னர் பண்றீங்கன்னா இத்தனை நாள் உங்க கூட பேசினதுக்கு எனக்கு அப்படிதான் தோணுது. பேசி இந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கு அப்படிதாங்க இருக்கு. என்ன ஒரு நிமிஷம் இருங்க. என்னன்னா, இப்ப பூமர் அங்கிள்கிட்ட நான் கேட்ட கேள்வியில ஏதாவது தப்பு இருக்கா? உங்க ரசிகர்களுக்காக செத்து போனானே ஒருத்தன் என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். இல்ல 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 இல்ல, நீங்க என்கிட்ட இந்த கத்தி கத்தி இந்த கற்பனை இப்ப என்ன அவருக்கு வந்து ஒரே நிமிஷம். யோ மணி, இங்க ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கத்தி கத்தி இன்டரப்ட் பண்ணி இப்ப என்ன நீ விஜய் ரசிகன் தான், உன்னை யாரும் சந்தேகம் எல்லாம் பட மாட்டாங்க. ஒரு ஆள் வந்து கத்துறாரா, அந்த ஆள்கிட்ட பேசி முடிச்சுட்டு வரோம். நீங்க தானே உட்கார்ந்து எவ்வளவு நேரம்? நீ அமைதியா போனதுக்கு அப்புறம் தானே அந்த ஆள் வந்து பேச ஆரம்பிச்சாரு. ஆரம்பத்துல இருந்து இருந்துட்டு ஒரு கொஸ்டின் ஒண்ணு கேட்கும் போது மட்டும் உள்ள போடுறேன்னா நீ கார்னர் பண்ண ட்ரை பண்றியா? அஜெண்டா கூட செயல்படுறியா? ஒருத்தர கொஸ்டின் பண்றா, கொஸ்டின் பண்ண விடு. நீ உள்ள அமைதியா தானே இந்த திடீர்னு துடிக்கிற? மரியாதைக்கு ஒரு பேசணும். பூமர் அங்கிள், நீங்க அந்த கேள்விக்கு மட்டும் சொல்லுங்களேன். அந்த செத்து போன ரசிகர், அந்த செத்து போன ரசிகர் யாரு? இப்போ அவர் என்ன நடவடிக்கை எடுத்தேன்னு தெரியும், அவ்வளவுதானே. சொல்றது நல்லா கேட்டுக்கோ. இப்போ அவர் ஒரு நடிகர், என்ன, நான் ஒரு ரசிகர், சரியா? ஒரு நடிகரும் ரசிகரும் ஆட்சியில் இருக்கிறவங்க மேல எந்த மாதிரியான நடவடிக்கை என்ன எடுக்க முடியும்? நல்லா கேட்க என்ன பேசுறேன்னா இயக்கம்னா என்ன இயக்கம்? அது நற்பணி மன்றம் தானே. இயக்கமா நற்பணி மன்றம் தாயா. இப்ப அவங்க செத்து போனார்ல ஒரு ரசிகர், அந்த ரசிகருக்காக என்ன நற்பணி செய்ததுன்னு கேக்குறோம். உனக்கு தெரியும், தெரியணுமா உனக்கு? ஏன் சொல்லிட்டு விஜயோட ஆட்டிடியூட் உனக்கு தெரியவே தெரியாதா? விஜய் யாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியாது. அதுல இல்ல, செத்தவனுக்கு இதெல்லாம் செஞ்சிடும் எல்லா இடத்துலயும் போய் நான் காட்டணுமா? ஒரே நிமிஷம் மியூட் போட்டு தப்பா எடுத்துக்கிறீங்க. பேந்தர் அது வெறும் நற்பணி மன்றம்லாம் இல்ல, அது பதிவு செய்யப்பட்டது ஒரு அரசியல் இயக்கமா தான் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அது அவங்களும் ஒரு அரசியல் இயக்கம் தான் இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. அவரு ஆமா, அத அவங்களே சொல்லட்டும். இப்ப உங்களுக்கு தெரியாது இல்ல, சாமானியன் எனக்கு இதுதான் பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா? இந்த ஸ்பீக்கர்ஸா இருக்கீங்கன்னா ஒரு கொஸ்டின் போகும்போது இன்னொன்னு கேட்காதீங்க. அவரு பூமர் அங்கிள் அதுக்கு பதில் சொல்லட்டும். இல்ல அவர் சொல்றாருல, நாங்க அவர்தான் அதுதான் நீங்க நான் இவ்வளவு நேரம் மியூட்ல இருந்தல, நீங்க எல்லாம் பேசும்போது கேட்டனா. இப்போ ஒரு கொஸ்டின் போயிட்டு இருக்கு, குறுக்குல வராதிங்க. ஒரு நிமிஷம் தான், அது கேட்டு முடிச்சுட்டு பதில் வாங்கிட்ட அப்புறம் நான் மியூட் போயிடுறேன். நீங்க மத்தவங்க எல்லாம் பேசுங்க. பூமர் அங்கிள் இதை சொல்லுங்களேன். உங்க இயக்கமா அதுக்கு என்னென்ன? ஜெயலலிதா பாசிஸ்டா வந்து உங்க ரசிகரை கொன்னுட்டாங்க, சரியா? அது செத்ததுக்கு, ஆமா செத்ததுக்கு ஜெயலலிதா இல்லையா? ஏர் ஷோவில் 5 பேர் இறந்ததுக்கு அப்ப அரசாங்கம் தான் கொன்னுச்சுன்னு அர்த்தமாகுமா? இது வந்து யாரு? ஏர் ஷோல 5 பேரு உடல்நிலை சரியில்லாம இருந்தது கவர்மெண்ட் கொன்னுருச்சு நான் சொல்லலாமா? அது இந்த மாதிரி வெறுப்பேற்றுனீங்கன்னா குறுக்க அன்மிட் பண்ணீங்கன்னா கடுப்பாயிரும். சரி, இப்ப ஏர் ஷோல நடந்தது விபத்து, அந்த மாதிரி வந்து ஜெயலலிதா பண்ணது விபத்து, நீ சொல்லு. திமுக உணர்ச்சி நல்லா கேட்டுக்கா. இப்போ நான் உன் சொந்தக்காரன்னு வச்சுக்கோ, என்ன, உன்னால நான் கடன்பட்டு எதனா உன்னை இது பண்ணி சூசைட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, நீதான் எனக்கு கழுத்து பிடிச்சி கொன்னு அர்த்தமாயிடுமாயா? அது கிடையாது. இப்ப ஜெயலலிதாக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. இதே இஷ்யூ சப்போஸ் திமுக, இதே இஷ்யூ சப்போஸ் காவலன் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம திமுக இது பண்ணும்போது அன்னைக்கு ஒரு ரசிகர் செத்துருந்தா திமுக காரணமா? பிளாக் பேந்தர் நல்லா கேட்டுக்கா. இங்க பாரு, நீ சொல்றதெல்லாம் கேக்குறேன்னு சொல்றேன். நீ என்ன பேசவும் விட மாட்ட, பேச சொல்றேன். இங்க பாரு, முதல்ல இப்ப கிளியரா கேட்டுக்க. இப்ப அந்த சாவுக்கு காரணம் ஜெயலலிதா கிடையாது, சரிதானே? ரசிகரோட உணர்ச்சி வசம் தான் காரணம், ஜெயலலிதா கிடையாது.
இலங்கையில போர் நடக்கும் போது எல்லாரும் இலங்கையில போர் நிக்கணும்னு இறந்தாங்களா? அப்ப அது கருணாநிதி காரணமா? சொல்லு, நீ தான் சொல்லணும். இலங்கையில போர் நிறுத்தம் பண்ணாம மெரினா பீச்ல கருணாநிதி படுத்துட்டு இருக்கும்போது தீ குளிச்சு செத்தாங்களே, அது கருணாநிதி காரணமா ராஜபக்சே காரணமா? கருணாநிதி காரணமா ராஜபக்சே காரணமா? நீ பதறாத, உன்கிட்ட நாங்க பொறுமையா நீ பேசுறோம். நடுவுல போறாத, நீ பயந்து போறாத, நீ நடுவுல போறாத, நீ நடுவுல போறாத, நீ நடுவுல போறாத, நீ வந்து நடுவுல சந்தில போடுற வந்து அப்பப்ப உன்னை எதுக்கு இங்க பாரு, இங்க பாரு பூமர் அங்கிள், டீமன் இருங்க. யோ டீமன், உனக்கு என்னையா பிரச்சனை? நீ பேச, நான் அப்புறம் நீ பேஸ் பண்றது அவன் எங்க பேர்ல எழுதுவாயா? ஒரு நிமிஷம் இரியா. இங்க பாரு பூமர், ஒன்னே ஒண்ணுதான், அந்த ரசிகர் இறந்ததுக்கு, அந்த ரசிகர் இறந்ததுக்கு காரணம் ஜெயலலிதா கிடையாது. ஆமா தானே? கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன், ஆமான்னு சொல்ல மாட்டேன். உணர்ச்சி வசனாய காரணம் நான் தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோ. எதையா சிரிக்கிற? அப்போ இலங்கையில சேர்ந்தது கருணாநிதி காரணமாயா? கருணாநிதி காரணமா? இத நீ சொல்லு, நம்ம அதே பதிலா நீ சொல்லு. நான் சொன்னதுக்கு நீ சொல்லு. அப்ப நீ சொல்லு. அதுதான் காரணமா, இதுக்கு உணர்ச்சி வசனம், அதுக்கு உணர்ச்சி வசனம். இது கருணாநிதினா அதுக்கு ஜெயலலிதா காரணம் நீட்டு போறேன். நீ இதுக்கு சொல்லு. இலங்கையில போர் நடக்கும்போது இங்க தீ குளிச்சு இறந்தாங்கல்ல சகோதரர்கள்ல, அதுக்கெல்லாம் யார் காரணம்? நீ பதில் சொல்லியா? நானும் தான் உனக்கு கேக்குறேன், நீ சொல்லிடு. நானும் சொல்லிடுறேன், ஆமான்னுறேன். பதில் சொல்றேன், சொல்லு. இப்ப அந்த ரசிகர் உணர்ச்சி வசத்தினால இறந்தாரு, அதுக்கு விஜயும் காரணம் கிடையாது, ஜெயலலிதாவும் காரணம் கிடையாது, அந்த ரசிகரோட தப்பு அப்படின்னு சொன்னா, இது நாள் வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. தப்புன்ற உணர்ச்சி வசம்னா தப்புன்னு ஆயிடுமா? எனக்கு உணர்ச்சி வசம் எப்படியா தப்புன்னு ஆகும்? எனக்கும் புரியல. ஒரு மிகப்பெரிய அன்புல பண்ணக்கூடிய ஒரு தவறான விஷயம் இருக்கு. தவறு இருக்கு. நீ நடுவுல போறாத ஹர்லாக்க, நீ நடுவுல போறாத. நான் தெளிவாதான் பேசுறேன், நீயே கமெண்ட் பண்ணி. டேய், அவன் வேணா அவனை பேட்ட, அவ்வளவுதான். என்ன என் வயசு தெரியுமா? நீ என்ன சூத்தடியை நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்க? வயசு தெரியுமா? வயசு தெரியுமான்னு ஓடிட்டான். என்னையா அவன் உணர்ச்சி வசத்தினால அப்படி சாவறது சரி, தப்பு கிடையாதுன்றான். டேய் லியோ விஜய், இவன்லாம் ஒரு ஆளு பண்ணாங்கட்டி. உணர்ச்சி வசத்தினால சாவறது சரின்றான் அவன். அந்த ரசிகர்கள் உணர்ச்சியா இருப்பாங்கன்னு தெரிஞ்சு அத வந்து வெறும் ஒண்ணுமே இல்ல, அந்த படத்துல எதுவும் தப்பவே இல்லை. டைம் டு லீடு அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டதுக்கு பேன் பண்ண ஜெயலலிதாவை பாசிஸ்ட்னு சொல்ல தொட நடுங்குறீங்க. ஏன்னா செத்து போன ஜெயலலிதாவை பார்த்தே பயப்படுறீங்களாடா? டேய் தொடநடிகை பசங்களா, இதுல வந்து வீரம் மயிறு மட்டும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. இங்க இவங்க மறுபடியும் அடுத்து யாரு கூட கூட்டணி வைப்பாங்க அப்படின்னா அதிமுக கூட தான். அதுக்குதான் இவங்க அடி போட்டுன்னு இருக்காங்க. அன்னைக்கு இவன் இந்த லயலாமணி பேசலாம் பாத்தீங்களா, இந்த நியூஸ் 18ல இல்ல நியூஸ் 7 நினைக்கிறேன். அப்ப வந்து தமிழ் கேள்வி செந்தில் வந்து கேட்பாரு, எங்க நீ பாஜக கூட கூட்டணி இல்ல, திமுக கூட ஒருபோதும் கூட்டணி இல்லைன்னு சொல்ற, உனக்கு அதிமுக கூட கூட்டணின்னு சொல்ல வாயே வரமாட்டேன்னு போது அதை வந்து எங்க கட்சியோட தலைமை முடிவு பண்ணி சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு ஒண்ணு கலாச்சதுக்கு அப்புறம் ஒருபோதும் கூட்டணி கிடையாதுன்னு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கத்தின்னு இருப்பான். இவனுங்க பிளான்ன்றது இவங்களை கை கட்டி நிக்க விட்டு இவனுங்களை அடிமை மாதிரி ட்ரீட் பண்ண அதிமுக கூட தான் அவனுக்கு கூட்டணி போவானுங்க. இவங்களுக்கு வந்து அந்த ஒரு சப்மிட்டிவ் ஃபெட்டிஷ் இருக்குது, இவங்க அந்த சைடு தான் போய் நிப்பாங்க. உடனே விக்டிம் கார்டு எடுக்க ஆரம்பிச்சான் பாத்தியா? அவனை நான் பேச விட்டுட்டு நீ முழுசா சொல்லு, அந்த விளக்கத்தை நீயே சொல்லு. நாங்க சொல்றது தப்பா இருந்தா கூட பரவாயில்ல, கொடநாட்டுல ஏன் போனாருன்னு நீயே சொல்லு. நீ சொல்றதை ஏத்துக்கிறோன்னு சொல்லிதான் அவனை பேசவே விட்டோம். அவன் முழுசா பேசின அப்புறம் தான் நீ என்னடா வந்து அப்ப அந்த செத்து போனவங்க வந்து ரசிகர் நெஞ்சில் குடியிருக்கலாம் சொல்றீங்களா, அதுக்கு என்ன ஆக்ஷன்ரா எடுத்தீங்கன்னு கேட்பேன். இந்த கேள்வியில ஏதாவது தப்பு இருக்கா மக்களே? நான் ஒரு நடிகனாவும் ரசிகனாவும் அவர் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. அப்போ வடிவேல் வந்து விஜயகாந்துக்கு எதிராக அரசியல் பண்ணார் 2011. ரஜினிகாந்த் வந்து இதே அம்மாவுக்கு எதிராக 96ல வந்து பிரச்சாரம் பண்ணாரு. அவங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு வாய்ஸாவது ரைஸ் பண்ணாங்க. இங்க மீனவர் இதுக்கு உண்ணாவிரதம் போயிட்டு ஒரு வாட்டி விஜய் போய் உட்காந்துருப்பாரு மக்கள் இயக்கத்தோட சேர்ந்து, அது ஞாபகம் இருக்கா? கடலூர்லன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லை, சொல்லுங்க.
ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்தது. மீனவர்களை சுட்டப்போ போயிட்டு வந்து உட்கார்ந்து இருப்பாரு ஏதோ ஒரு போராட்டம்னு சொல்லிட்டு. நீ உட்காந்து ஒரு போராட்டம் பண்ணிருக்க வேண்டியது தானே. நீ ஊழல் தானே எதிர்க்கிற. ஏங்க இவனுங்க நாங்க அணில்களாய் செயல்படுவோம்னு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்கல்ல, அதுக்கு முன்னாடி தானங்க ஜெயலலிதா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது ஊழல் நிரூபிக்கப்பட்டு. இந்த டாக்ஸி வழக்கெல்லாம் வரும்போது விஜய் என்ன பண்ணியிருந்தாரு? இது கை கட்டிட்டு இருந்தாரு, அம்மா 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 அணிலா இருந்தாரு. இங்க விஜய் வந்து நல்ல இன்னொரு வாட்டி வந்து இல்ல, இன்னொரு வாட்டி இந்த விஜய் ரசிகருக்கு எவனாவது வந்து தைரியம் இருக்காடா அப்படின்னு கேட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க, தாரி மூஞ்சில எச்ச துப்புங்க. செத்து போன ஜெயலலிதாவாலதான் என்னோட ரசிகர் ஒருத்தர் செத்தாரு அப்படின்னு சொல்ல உனக்கு தைரியம் இல்ல. அவரு உணர்ச்சி வசத்துல செத்துட்டார், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப நாளைக்கு அனிதாவையும் தானே சொல்லுவானுங்க, அனிதா உணர்ச்சி வசப்பட்டு சூசைட் பண்ணிக்கிச்சு, அதுக்கு நீட் என்ன பண்ண முடியும்? இப்படிதானே சொல்லுவானுங்க. இன்னைக்கு வந்து அனிதாவை வெறும் அரசியலுக்கு கையில எடுத்திருக்கானுங்க. சூசைட நார்மலைஸ் பண்ற நாயக பின்ன வேற என்ன சொல்லுவானுங்க? ஐயா அதுக்கு முன்னாடி நான் பேசுறத எப்படி சொல்றது, அதை எடுத்துக்கிறீங்களா இல்லையா? நீ சொன்னதை எடுத்துக்கிறோம். அது ஒண்ணு ஜெயலலிதா தான் அந்த ரசிகனை கொன்னதுன்னு நீங்க ஸ்டேட்மெண்ட் விடுறீங்க. நீங்க வந்து நல்லா பேசுறீங்க. நான் ஒரு விஷயம் ஓப்பனா சொல்லிடுறேன். உங்ககிட்ட பேசுனதாலே இப்ப நீங்க என்ன கார்னர் பண்ற மாதிரி இருக்கு ஒரு சில விஷயத்துல. ஓகேவா? உங்ககிட்ட நல்லா உங்ககிட்ட ஒரு நேர்மை இருக்குன்னு நாங்க பாக்குறோம். ஏங்க நேர்மை கிடையாது, அதை சொல்லலைங்க நீங்க. அதனால நீ சொல்றதை ஏத்துக்கிறோன்றேன். ஏங்க நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுங்க. ஓகேவா? நீங்க உன்னை விஜய் ரசிகர் நம்புவாங்க நீங்க சொல்லும் போது அந்த இடத்துல என்ன கார்னர் பண்ற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட நான் பேசுனது ரொம்ப தப்போன்னு என்ன யோசிக்க. அது உனக்கு கோச்சிக்கிட்டா இருந்தா சும்மா சாரியா, அது சும்மா சர்க்காசம் சொன்னதுதான். ஏங்க நீங்க கார்னர் பண்றதுக்குலாம் சொல்ல பிரச்சனை கிடையாது, நீங்க அந்த மாதிரி தான் பேசுறீங்க. மணி அந்த மாதிரி நீ வந்து என்ன பேச வச்சது நீ தான் அந்த இடத்துல. நான் உனக்கு ஸ்ட்ரைட்டாவே பதில் சொல்றேன். அவன் வந்து அவ்வளவு நேரம் ஸ்டார்ட் பண்ணான். ஆரம்பத்துல பொறுமையா இருக்கு. இப்ப கூட பாரு, நீ அந்த கரெக்ட்ஸ் பேசுறப்ப நீ குறுக்க இருங்க சாமானி பேசுங்க. யாரு பூமரங்கள் வயசுல பெரியவர், மரியாதை ஏங்க பொறுக்கி மாதிரி பேசுறான். மரியாதை கொடுங்க, இருந்துட்டு போட்டோம், அது பிரச்சனை இல்லை எனக்கு. சோ மணிகண்டன் அங்க அவன் வந்து பொறுக்கித்தனமா பேசினுக்கிறான். அவனுக்கு வந்து ப்ராப்பரா ஒரு கொஸ்டினை வச்சு அவனை கேள்வி கேட்கறப்போ உள்ள வரீங்க. அவ்வளவு நேரம் நீ இருந்த மேம் சார், நீங்க தான் வந்து பேசினுக்கிற. கரெக்டா அவனுக்கு கொஸ்டின் பண்ணும்போது உள்ள பூந்து ஆஹா ஓஹோ நீ கத்துறன்னா நான் பதிலுக்கு அப்படிதான் பேசுவேன். ஏன்னா நீ அங்க ஒரு இது பிஹேவியர் பண்ற, அப்படிதான் பண்ண முடியாது. இல்லங்க நீங்க நாங்க பிராக்டிகலா அதுதான் நீங்க திரும்ப நீங்க அதே விஷயத்த திரும்ப திரும்ப நீங்க கேட்க போது எனக்கு புரியல. அப்ப நீங்க ஏதோ ஒரு அஜெண்டாவோட தான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களை பொறுத்த அளவுக்கு உங்களை திட்டான், அதனால அவங்களையும் திட்டணும். அந்த ஒரு காரணம். அவங்களை எல்லாரும் என்னங்க நீங்க ஊருக்கே தெரிஞ்ச விஷயத்த நாங்க சொல்லி யார திட்டினா இப்ப புரியவே இல்ல. தேமணிகண்டன் எங்களுக்கு அஜெண்டா இருக்குதா? நாங்க திமுக காரங்க, திமுக சப்போர்ட் பண்றோம், அதான் எங்க அஜெண்டா. இது என்ன அஜெண்டா இருக்கிறதுல உனக்கு கிரிமினல் எனக்கு இன்னொரு அஜெண்டா இருக்குது. எனக்கு இன்னொரு நேர்மையான அரசியல் அஜெண்டா ஒண்ணுக்குது. தீவிரவாதி பிரபாகரன் போட்டு பொழப்பேன், அதுவும் எனக்கு அஜெண்டா தான். இது மட்டும் இல்ல, இது என்னோட பிளஸ் அஜெண்டா. இதை நான் சேர்த்து சொல்லிக்கிறேன். அது பிரச்சனை கிடையாதுங்க, நான் சொல்றத புரிஞ்சுங்க. ஓகேவா? நீங்க ஒரு தீவிரவாதி பிரபாகரன் சமைக்கிறேன்றியா? ஓகேவா? உன்னதான் சேமணிகண்டன் உன் மேல பூசுனது தப்பா இருந்தா நீ வந்து அது வந்து கோச்சிக்காத. அது வந்து சும்மா ஒரு சர்க்காசிக்கு சொன்னது. நீங்க நான் அத சொல்ல வரலங்க. திரும்ப திரும்ப இந்த விஷயத்த நீங்க கேட்கும் போது எப்படி எனக்கு என்ன தோணுதுன்னா, அது கேட்போம் அதெல்லாம் கேட்காமலாம் இருக்க முடியாது. உன்ன தனிப்பட்ட விஷயத்துல பேசினா இங்க பாரு, உன்ன தனிப்பட்ட விஷயத்துல பேசினா நீ கேளு. அரசியலா விஜய கேள்வி கேட்கறோம்னா நாங்க கேட்போம் தான். அதெல்லாம் நாங்க நீங்க பேசும்போது திரும்ப நான் கேட்கதாங்க செய்வேன். கேட்காம சும்மா இருக்க சொல்றீங்களா? என்ன கேளு, பதில் சொல்லு, விவாதி. யாரு பாருங்க இருங்க, எங்க கட்சியை பத்தி பாருங்க, எங்களுக்கு யாரை விமர்சிக்கணும் யாரை விமர்சிக்க கூடாதுன்னு எங்களுக்கு தெரியுங்க. திரும்ப திரும்ப நாங்க கேட்போங்க, உங்களுக்கு தெரியட்டுங்க. ஏங்க உங்களுக்கு தெரியட்டும், எங்களுக்கு அரசியல்னு வந்துட்டீங்கல்ல, கேள்விகள் வரதான் செய்யும். நாங்க கேட்போம் தான். உங்களுக்கு பதில் இஷ்டம் தான் சொல்லுங்க, இல்லைன்னா மேல லீவ். ஏங்க நான் முன்னாடியே பதில் சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறமா நீங்க திரும்ப விஜய் ரசிகர்களுக்கு அவங்கள பார்த்து உங்க பதில் ஏற்புடையதா இல்லைன்னா நாங்க திரும்ப கேள்வி கேட்போம். அன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு ஒரு பையன் இறந்தா அதுக்கு சொல்லிக்கப்பா. இதுக்கப்புறம் என்னங்க பண்ண முடியும்?
நீ இப்ப நீ வந்து காரணம் ஜெயலலிதான்னு சொல்றல, ஜெயலலிதா தான் அந்த பையன் இறப்புக்கு காரணம்னு. பூமரங்கன் சொல்லல, அதனால கேக்குறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்காக நீங்க மொத்தமா நாங்க என்ன உன்னை எல்லாரையும் வந்து அபியூஸா பண்றோம்? இல்லங்க, மொத்தமா நீங்க என்ன சொல்றீங்க? மொத்தமா அப்படி பேசுவையா? பண்ண பேசுங்க. இல்ல சரி ஆக்சுவலா இல்ல இல்ல, விஜயோடைய நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க. ஒரே ஒரு விஷயம் இரியா, நீ பேசியா மணிகண்டன்? யூசப் பண்ண பேச முடியா? மணிகண்டன் ஒருத்தர் பேச முடியா? நீ கேட்டதுக்கு இவ்வளவு நேரம் பதில் சொன்னா திரும்ப நான் சொல்றேன், பதில் சொல்றேன், தப்பு இல்ல. ஒருத்தர் பேச விடுவோம். யூசப் பண்ண பேசுங்க. இல்ல ஆக்சுவலா விஜயோடைய அந்த பிரஸ் மீட் இருக்குது இல்லையா, அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த பையன் இறந்திருப்பான்னு நினைக்கிறேன், அந்த விஷ்ணுன்னு நினைக்கிறேன் இல்லையா, அந்த தூக்கு மாட்டி இறந்தது. விஜயோடைய அந்த வீடியோ, நீங்க அந்த வீடியோ கேட்டீங்கன்னா 4 நிமிஷமோ இல்லைன்னா 3.25 நிமிஷமோ தான் இருக்கும். அதுக்கு மேல எல்லாம் அவர் பேசல, 4 நிமிஷத்துக்குள்ளதான் பேசியிருப்பாரு. அவர் அதோடைய மொத்த சாராம்சம் என்னன்னா, என்ன காரணத்துக்காக இந்த படம் வந்து தடை பண்ணுது அப்படின்ற முழு டீட்டெயிலு எங்களுக்கு தெரியல. நிறைய பேரு தியேட்டருடைய விநியோகம் பண்ணக்கூடியவங்களுக்கு லெட்டர் எழுதி மிரட்டுறாங்க. அது எந்த தரப்பு அப்படின்றது எங்களுக்கு தெரியல. தமிழ்நாடு முதல்வர் அம்மா அவங்களுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக நாங்க காத்திருக்கிறோம். இது இது வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு இதா இருக்குது. நாங்க எப்படியும் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான வேலையை பார்ப்போம். இதுக்கு இடையில மற்ற மாநிலங்கள்ல இந்த படம் ரிலீஸ் ஆனதுனால திருட்டு விசிடிகள் நிறைய வந்து இங்க நடமாடிக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டையே முதல் மாநிலமா வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அம்மா இப்போ வந்து திருட்டு விசிடியை என்னுடைய ரசிகர்களும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரம் வந்து தமிழ்நாடு காவல்துறைகளும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. எப்படியும் இன்னும் ஒரு சில நாட்கள்ல நாங்க படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம், நீங்க வந்து தியேட்டர்லயே பாருங்க அப்படின்னு சொல்லி மட்டும்தான் பேசியிருப்பாரு. எங்கேயுமே இந்த பையன் இறந்துட்டான், இந்த படம் நீங்க தள்ளி போடுற பட்சத்துல என்னுடைய ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியல, இந்த மாதிரியான துயர சம்பவத்துக்கு நான் வருந்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல பேசல. ஓகேங்களா? இது வந்து ஏதோ அந்த துயர சம்பவம் நடந்ததுனால அவரை துயரத்துல இருக்கிறதுனால கையை கட்டி பேசினாரு அப்படின்றதெல்லாம் கிடையாது. டோட்டலாவே ஏடிஎம்கே உடைய பவருக்கு அவர் டோட்டலாவே வந்து பயந்துட்டாரு. ரொம்ப மோசமான முறையில பயந்து அவருடைய அதனுடைய வெளிப்பாடுதான் அந்த வீடியோவே. அதே நேரம் அந்த பையன் இறந்தான் இல்லையா, அந்த பையன் இறந்ததுக்கு இழப்பீடுகளும் நடிகர் சங்கத்துல இருந்து போகல. அதே நேரம் விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்தும் போகல. இவங்க வழக்கும் தொடுக்கல. அந்த பையன் இறந்தா அஞ்சலி, அந்த அஞ்சலிக்கு பிற்பாடு ஒரு இரங்கல் செய்தி இருந்துச்சு விஜய் லெட்டர்பேட்ல மக்கள் இயக்கத்துல இருந்து. வேற எந்த விதமான ஒரு விஷயமும் நடக்கல. இதை நான் கூடுதல் கவனத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா பேந்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இதையும் நான் வந்து அவருக்கு கன்வே பண்ணணும்னு தான் நான் வந்தேன். இதை ஒட்டியே நீங்க ஆன்சர் பண்ணிருங்க பேந்தர். நான் அத இப்ப இந்த இவங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. ஒரு அஞ்சலி இது வந்து லெட்டர் பேடு விஜய் இதுல இருந்து வந்துச்சு. ஆனா விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து அந்த பையனுக்கு ஏதாவது நீங்க பண்ணீங்களான்னா எதுவுமே பண்ணல. ஆனா நீங்க இப்ப வந்து சமாளிக்கிறதுக்காக அவர் வந்து அதிமுகவுக்கு பயந்தெல்லாம் அவர் பேசல அப்படின்னு சமாளிக்கிறதுக்காக அந்த பையனை டூலா எடுக்கிறீங்க. அந்த பையனுக்காக தான் ஒருத்தர் வந்து இறந்து போனார், விஷ்ணுன்ற ஒரு, இப்ப அவங்க பேரும் சொல்றோம். நீங்க அரசியல் பண்றீங்க ஐயா, பிணத்து மேல வச்சு திமுக உட்கார்ந்து அரசியல் பண்ணுது ஐயா. அப்படியா? சரி, சொல்லிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க சொல்ல வந்ததை சொல்றோம் பாருங்க. என்னன்னா அந்த பையனுக்காக அந்த பையனோட உணர்ச்சியை பயன்படுத்தி அந்த பையன் மாதிரி பல பேரோட உணர்ச்சியை பயன்படுத்தினாரே விஜயை தவிர்த்து, அந்த பையனுக்காக மக்கள் இயக்கத்துல இருந்து எதுவுமே பண்ணல அப்படின்றது உண்மை. அந்த பிணத்தை வச்சு அரசியல் பண்றோம் அப்படின்னு நீங்க சொன்னாலும் சொல்லிக்கோங்க. ஆனா அந்த பிணத்தை மனுஷனா கூட மதிக்கலன்றதுதான் மக்கள் இயக்கத்தோட லட்சணம். இதுதான் வந்து உண்மை. ஐயா திரும்பவும் அதான் ஐயா, அந்த பிணத்து மேல உட்கார்ந்துட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க திமுக, அவ்வளவுதான் ஐயா. சொல்லிக்கோங்க, அது நோ இஷ்யூஸ். எங்களுக்கு நாங்க அதெல்லாம் வந்து கேர் பண்ணிக்கல. பட் ரியாலிட்டி என்னன்னா, அந்த பையன் எதுக்காகலாம் விஜய் போகல, விஜயோட படம் வெளியே வரலன்றதுக்காக கை கட்டி நின்னாரு. அந்த பையனை ஒரு மனுஷனா கூட மதிக்கல அப்படின்றதுதான் தஞ்சாவூர்ல திமுக கார ஒருத்தர் கோடிக்கம்பன் நடும்போது ஷாக் அடிச்சு செத்தாரு ஐயா. திமுக ரெஸ்பான்ஸ் ஏதாவது பண்ணிருக்காயா? எங்களுக்கே தெரியாது உண்மையா. இது தெரிஞ்சா சொல்லுங்க, அதை எடுத்து போடுங்க, அதை எடுத்து போடுங்க. இது எப்ப முந்தா நேத்து தானே செய்மணிகண்டன்?
இல்ல இயற்கை, அதாவது மின்சாரம் தாக்கி இறந்ததுன்றது இயற்கை இல்லையா? ஒரு படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னு துக்கத்துல சாவுறதுன்றது என்னது? இது எனக்கு எப்படி ஒப்பீடு பண்றாங்கன்றது எனக்கு புரியல இவங்க. இல்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகல. தற்கொலைக்கும் விபத்துக்கும் வித்தியாசம் தெரியாம பேசிட்டு இருக்காரு. இப்ப மாநாடுக்கு ஆஹ் வரும்போது இது கூட விபத்துல செத்து போனாங்க. விபத்துல செத்து போனவங்களுக்கு எல்லாம் நான் ஏதாவது செய்ய நான் கேட்டேன். தலைவா படம் டைம் டு லீட் அப்படின்னு போட்டதுனால ஜெயலலிதா பாசிஸ்டா பேன் பண்ணுச்சு. அந்த பேனை வந்து தாங்கிக் கொள்ள முடியாம விஜய் மேல அபரிவிதமான அன்பு கொண்ட ஒரு ரசிகர் என் தலைவன் படம் வந்து இந்த அரசால் முடக்கப்படுகிறதே, இந்த அரசு வந்து பாசிசமா என் தலைவர் மேல காட்டுதே அப்படின்னு சொல்லி துக்கம் தாங்காம தற்கொலை பண்ணி இறக்குறார். அது யாருக்காக இறக்குறாரு? அந்த உயிரை விடுறாருன்னா தலைவான்ற ஒரு படத்துக்காக, உங்களுக்காக தற்கொலை செய்து கொண்டார். அந்த ரசிகரை மனிதனா கூட மதிக்காத கட்சி தான், இயக்கம் தான் விஜய் மக்கள் இயக்கம். அது இன்னைக்கு கட்சியா இருக்கு. சரிதானே யூசப் பண்ண? அதுதான் உண்மை. அவருக்கு முழுக்க முழுக்க அந்த விநியோகஸ்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபுல்லா நெருக்கடி. ஒரு பக்கம் படம் வெளி ஆகியே தீரணும், மற்ற மாநிலங்கள்லாம் ரிலீஸ் ஆனதுனால திருட்டு விசிடி புழங்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால தமிழ்நாட்டுல பெரிய அளவு அந்த வரக்கூடிய வருமானம் வந்து வராது அப்படின்ற ஒரே இதுலதான் அவர் போய் நிக்கிறாரு. இட்ஸ் டோட்டலி பிசினஸுக்காக அங்க என்ன பண்ணிட்டாருன்னா அதிகார வர்க்கத்துக்கிட்ட போய் கை கட்டி நின்று பயந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. வேற எந்த விதமான ஒரு இதுல ரசிகன் இறந்துட்டான், இன்னும் ஒரு மரணம் வந்துடக்கூடாது அப்படின்லாம் அவர் வீடியோல பேசவே இல்லையே. திருட்டு விசிடி புழங்குது, அங்க தியேட்டருக்காரங்களை மிரட்டுறாங்க, அப்படித்தானே பேசியிருக்கிறாரு. அவர் வந்து என் ரசிகன் இறக்குறான், எனக்கு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, மேற்கொண்டு எந்த மரணமும் வந்துடக்கூடாதுன்னு அவர் வீடியோல பேசவே இல்லையே. சோ இவங்க தான் வந்து அந்த பையனை அப்படி இறக்க விட்டதே இவங்க தான். இது எப்படி திமுக இதன் மீது அரசியல் பண்ணுதுன்றது மணிகண்டன் எப்படி விளக்க போறாருன்னு தெரியல, புரியல அது ஆக்சுவலாவே. இதுக்கு மேல எதுல உட்கார்ந்துகிட்டு அரசியல் பண்ணுவாங்க? இது என்ன பிண அரசியல்? இதுல என்ன திமுக அரசியல் பண்ண இருக்குது? ஏதோ ஃபன் பண்ற மாதிரி பேசுறீங்க மணிகண்டன். அக்செப்ட் பண்ணிக்கிடுங்க. ஆமா, அந்த நேரங்கள்ல எங்க கிட்ட அதிகாரமோ எதுவுமே கிடையாது, நடந்துருச்சு, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி போங்க. அதுதானே கிரவுண்டே, அதுதானே. அத ஒருத்தன் வந்து பாருங்க, அத நான் அவ்வளவு நேரம் அவருக்கு விலைக்கு சொல்லிட்டேன் ஐயா. திரும்ப திரும்ப பிளாக் பேந்தர் தொடர் அதான் பண்றாரு. அப்ப அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. தேவையில்லாத வார்த்தையெல்லாம் சொல்லலாமா சேமணி? ஏங்க என்ன எனக்கு புரியவே இல்லை. அஜெண்டா இருக்குன்னா ஆமாயா சேமணி இல்ல, நான் தான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு அஜெண்டா இருக்குதாயா. அரசியல் பண்றீங்க, அவ்வளவுதான். அதுதான் அந்த ஆமா, இங்க பாரு, நீ அப்படி சொல்லிக்கோ. அந்த பெண்ணத்து மேல அரசியல் பண்றேன்னு நான் சொல்றேன். நீ வந்து என்னன்னா அந்த பெண்ணத்தை மனுஷனாவே மதிக்கிறேன்னு நான் சொல்றேன். உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? அந்த மனுஷன் நீ ரசிகர் தானே. நான் எனக்கெல்லாம் ரசிகர் இல்லப்பா. அவரு யாரோ ஒரு ஆளு, விஷ்ணுன்ற பையன் யாரோ ஒரு பையன், எனக்கு தெரியாது. ஆனா ரசிகர் தானே. நீ ஏன் வந்து அப்படி பண்ணிட்டு நீ என்ன பிணத்து மேல எல்லாம் அரசியல் பண்றான்னு சொல்லிட்டு இருந்தா உனக்கே சிரிப்பா இல்ல? நீ ஏன் கரெக்டா பண்ணியா? நீ கரெக்டா அவருக்கு வந்து ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் கொடுத்தீங்களா? ஐயா அதோ பாருங்க, இருங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாத்தையும் நான் எடுத்து அனுப்புறேன். அவங்க பண்ணது எல்லாமே எடுத்து அனுப்புறேன். அனுப்புறதுக்கு அப்புறம் நீங்க இதெல்லாம் பேசுங்க. நான் எடுத்துட்டு நான் உங்களுக்கு அனுப்பிட்டு நான் பேசுறேன். ஓகேவா? மக்கள் இயக்கத்துல இருந்து என்னென்ன பண்ணாங்கன்னு எல்லாத்தையும் நான் எடுத்து அனுப்புறேன். எதுவுமே நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணணும்? ஆமா, தெரியாத நீங்க தான் பதில் சொல்லணும். நான் எல்லாத்தையும் உங்க கட்சியை பத்தி நான் அப்ப தெரிஞ்சுக்கிட்டு வரணும். அப்ப எடுத்தோடனே சாயம் எடுத்து பாருங்க, அந்த மாதிரிதான் இருக்கு. சாயத்தை எடுத்து பூசிட்டு நான் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த சாயத்தை அழிக்க முடியுங்களா? அந்த மாதிரிதான் பேசிருக்கேன். நீங்க கொடுங்க, நான் சொன்னது தப்பு தெரியாம சொல்லிட்டேன், நானே ஓபன் பேச சொல்லுவேன். எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இருந்தா ஓகே ஓகே கொடுத்துறேன். இல்ல சேமா, நான் சொல்லிடுறேன். அதாவது இப்போ பிண அரசியல் யார் பண்றா தெரியுமா? தாவேகா தான் பண்ணுது. இந்த இந்த இப்போ இப்ப இப்ப பேந்தர் பேசிட்டு இருந்த இன்சிடென்ட் வச்சு நான் சொல்றேன். என்னன்னா, அன்னைக்கு தேதிக்கு அவர் ஒரு நடிகரா கூட எடுத்துக்க, ஒரு சாதாரண நடிகர். அன்னைக்கு தேதிக்கு வந்து இப்போ அந்த அந்த இடத்த இப்போ லிவிங் இன் 2011 எப்போ வந்துச்சு அந்த படம் தெரியல. அந்த நேரத்துல நான் இருந்திருந்தேன்னா நான் வந்து விஜய் வந்து தொடர்நடங்கினோம், விஜய் வந்து பயந்துட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது ஒரு பாசிஸ்ட் செயல். அது யார் அன்னைக்கு வந்து ஜெயலலிதா கிட்ட இருந்த அதிகாரமோ நினைச்சிருந்தா யார் என்ன வேணா பண்ண முடியுங்கிற அந்த அந்த பவரும் இருந்தது. அது அந்த ஒரு அரக்கி மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்தா அந்த பொம்பளை. அந்த இடத்துல நீங்க வந்து விஜய் இடத்துல யார் இருந்திருந்தாலுமே அந்த இடத்துல வந்து அவருக்கு அந்த மாதிரிதான் நடந்திருக்கு. ஓகேங்களா? இது முழுக்க முழுக்க தவறு ஜெயலலிதா மேலதான். விஜய் வந்து அந்த அந்த இன்சிடென்ட்ல வந்து விஜய் வேற மாதிரி பண்ணிருக்கலாம், இந்த மாதிரி பண்ணிட்டு சொன்னாங்க இல்லையா, விஜய் மக்கள் இயக்கம் அதுக்கப்புறமா ஒண்ணும் பண்ணல, அதெல்லாம் எனக்கு தேவை.
ஆனா இது எங்க எங்க பிணை அரசியல் நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, இவ்வளவும் ஃபேஸ் பண்ணது வந்து தாவேக்கா. சரிங்களா? ஜெயலலிதா மாதிரியான ஒரு ஏடிஎம்கே மாதிரியான ஒரு விஷயத்துல தொண்டர்களோட ரசிகர்களோட உயிரை இழந்தது வந்து தாவேக்கா. ஓகேங்களா? விஜயோட ரசிகர்கள். இன்னைக்கு அது ஒரு அரசியல் கட்சியா மாறி நிக்குது. இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியா மாறி நிற்கும் போது இந்த விஷயங்கள் எதுவுமே அக்னாலேஜ் பண்ணாம தமிழ்நாட்டுல இப்படி ஒரு மோசமான விஷயங்களை வந்து நீங்க கோ த்ரூ பண்ணிருக்கீங்க, விஜய் கோ த்ரூ பண்ணிருக்காங்கிற விஷயம் அக்னாலேஜ் பண்ணாம இருக்கிறது கூட பரவாயில்ல. ஆனா அதுக்கு நேர் எதிராக என்ன பண்றீங்க, பிஜேபி பாயாசம்னா டிஎம்கே பாயாசமா அப்படின்ட்டு ஏடிஎம்கேவோட கூட்டணி பத்தி பேசி கேட்டா அது தலைமை முடிவு பண்ணணும்னு வெக்கமே இல்லாம சொல்றீங்க பாத்தீங்களா? அப்ப இறந்த அந்த பையனுடைய உயிரை கொச்சப்படுத்துறது யார்? தாவேக்காவா திமுகவா? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. பிண அரசியல் செய்யறது யாரு? இன்னைக்கு ஒரு மயிலா கூட மதிக்கல. அவன் செத்தது எதுக்குன்னு, எந்த கட்சியால செத்தானோ, எந்த பாசிச கட்சியால செத்தானோ அந்த கட்சியோட கூட்டணி வைப்பீங்களான்னு கேட்டதுக்கு அது எப்படிங்க வைக்க முடியும்? அவனால் அந்த அந்த கட்சியால எங்க சைடுல இழப்பு என்ன நடந்தது தெரியுமா? எங்க தலைவருக்கு நடந்த அவமானம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஒரு கோர ஆட்சி, அதுக்கு முதல்ல அதிமுக மன்னிப்பு கேட்பாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி விஜய்க்கு பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்பாங்களா? இன்னைக்கு இருக்கிற எடப்பாடி மன்னிப்பு கேட்பாரா? அன்னைக்கு நடந்து தப்புதாங்க, ஜெயலலிதா அப்படி பண்ணிருக்க கூடாதுங்க, அந்த பையன் உயிர் போனதுக்கு அதிமுகவும் ஒரு வகையில பொறுப்புங்கன்னு மன்னிப்பு கேட்பாங்களா? இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னா அது எப்படிங்க உங்க மனசாட்சியில நம்ம வாய் கூசாம கேக்குறீங்க? அதிமுகவோட தாவேக்கா கூட்டணி இருக்குமான்னு எப்படிங்க மனசாட்சி கூசாம பேசுறீங்கன்னு ஒருத்தர் கூட தாவேக்கால இருந்து ரெப்ரசென்ட் பண்ணி போய் டிவி ஷோஸ்ல பேசுற ஒருத்தர் கூட இப்படி சொல்ல. அது தேர்தல் நேரத்துல பாத்துக்கலாங்க. ஆனா யார் கூட வந்து இப்போ கூட்டணி வைக்க மாட்டோம், பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம் ஏன்னா பாசிசம், திமுகவோட கூட்டணி வைக்க மாட்டோம் ஏன்னா பாயாசம், இழிச்ச வாய் பாத்தீங்களா? ஏன்னா பாஜகவை பாருங்க, இன்னைக்கு யாருமே எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லை. பாஜக பாசிஸ்ட் சொல்றதுக்கு இங்க கட்சியே இல்லை, தமிழ்நாட்டிலுமே இல்லை, இந்தியாலே இல்லை. புதுசா விஜய் தான் வந்து பாஜக வந்து எதிர்க்கணும். விஜய் இல்லைன்னா பாஜகவுக்கு எதிர்க்கிறதுக்கு ஆளே கிடையாது. பாஜக எல்லாரும் அப்படியே இருக்கிறவங்க ஒரு கூப்பி அப்படியே வரவேற்று உட்காந்துருக்காங்களா? விஜய் வந்து ரியலைஸ் பண்ணணும். ஆனா அதிமுக வந்து அது வந்து எட்டனதர் தேர்தல் கட்சி, ஏதோ அது ஒரு எக்ஸ்ட்ரா 10 ஒரு 11 கட்சி, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய கட்சி. எம்ஜிஆரோட போட்டோவை நாங்க வச்சுப்போம், ஜெயலலிதா பத்தி பேச மாட்டோம், எடப்பாடி பத்தி எதுவும் பேச மாட்டோம், அதிமுக பத்தி விமர்சிக்க மாட்டோம், கூட்டணி பத்தி கேட்டா தேர்தல் நடத்த முடிவு பண்ணிப்போம். இப்ப அந்த செத்து போன பையன் பேர் விக்னேஷ் தெரியல, அந்த பையனோட உயிரை கொச்சப்படுத்துறது இங்க உட்காந்துருக்க பிளாக் பேந்தரா இல்ல தாவேக்கா ஸ்போக்ஸ் பர்சன்ஸும் நல்லா இருக்கு, நல்ல நரேட்டிவ் செட் பண்றீங்க, சூப்பரா இருக்கு, பேசும்போது நல்லா இருக்கு. நான் கேள்வி இந்த கேள்வி லாஜிக் மட்டும் நீங்க சொல்லுங்க. திரும்ப திரும்ப நீங்க சுத்தி சுத்தி ஒரு பாயிண்ட்ல சொல்றீங்க பாத்தீங்களா? உங்க அஜெண்டா நல்லா இருக்குங்க, அவ்வளவுதான். எல்லாமே விட்டுருங்க, அதை விட்டுருங்க. அஜெண்டா பதில் சொல்லுங்க. ஏங்க நான் அவ்வளவு நேரம் உங்களுக்கு எல்லாம் நான் எல்லா பதிலையும் சொன்னேன், நீங்க ஏத்துக்கல, நான் என்ன பண்ண முடியும்? இந்த பதில நான் சொல்லலன்னு சொல்லுங்க. ஒரே கேள்வி இல்ல, சேம் மணிகண்டன் ஒரே கேள்வி முடிச்சிடறேன். ஒரே கேள்விதான், இது இவ்வளவு பேசுறது ஒரே லைன்ல சுருக்கிடுறேன். டிவி ஷோஸ்லயும் டிபேட்லயும் அதிமுகவோட கூட்டணி வைப்பீங்களான்னு கேட்கும் போது ஏங்க இவ்வளவு பேஸ் பண்ணிருக்கோம் எங்க விஜய் மக்கள் இயக்கம், எப்படிங்க கூச்சமே இல்லாம எங்க கிட்ட இந்த கேள்வி கேட்கறீங்கன்னு ஒரு வாய் கூட வரல தாவேக்கா சைட்ல இருந்து. அப்போ யாரு பின்ன அரசியல் பண்றான்னு இதான் என்னோட ஒரே கேள்வி. இது நீங்க அஜெண்டா எடுத்துங்க, எனக்கு இந்த கேள்வி ஒரு விஷயம் கேட்கறேன். பஸ் நீங்க பேச வந்து நானு என்கிட்ட இந்த கேள்வியை கேட்டாரு, இதுக்கப்புறம் தான் நான் பிணை அரசியல் நான் தான் சொன்னேன், ஓகேவா? அதை புரிஞ்சுங்க. இங்க நடந்த டிபேட்டுக்கு தான் உள்ளார, டிவி ஷோல நடந்ததுக்குலாம் இங்க பேசிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டா சுத்தி சுத்தி நீங்க எடுக்கும்போது நான் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டேன், நீங்க பண்றது பிணை அரசியல், அவ்வளவுதான். எனக்கு அப்படிதான் தோணுது. திரும்ப திரும்ப அந்த பாயிண்ட்ல நீங்க நிக்கும் போது எனக்கு அப்படிதான் தோணுது, அதுதான் நான் சொன்னேன். எங்களை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா வெறும் சேமணிகண்டன் இல்லையே, நாங்க தாவேக்காவை தான் விமர்சிக்கிறோம், விஜய் கட்சி தான் விமர்சிக்கிறோம். வெறும் சேமணிகண்டன் நான் வந்து பேசினா ஸ்பேஸ்ல கேக்குறாங்க, ஓகேவா? அதுக்குதான் என்னால பதில் சொல்ல முடியும். உங்க பதில் ஏத்துக்கிறேன். நீங்க என்ன பதில் இப்ப ஹக்கி நீங்க இப்ப இவர் வந்து சரி இரு, ஓகே, அது நான் சேமணிகண்டன் இவரு சத்யனும் கணேசும் பேசியிருக்கான், அதுக்கப்புறம் அது போகலாம். சத்யன் பேசுங்க. இல்லையா அந்த டிபேட்டை முடிங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். அதுக்கப்புறம் தான் என்னோட கேள்வியே இருக்கு, டிபேட் முடிச்சுக்கோங்க. ஓகே நான் என்னன்னா சேமணி நான் சொல்லிட்டேன்லன்றாரு. இங்க வந்து பாஸ்ன்றவரு அதை சொல்லல. அவர் என்ன சொன்னாருன்னா, அது எப்படிங்க வந்து அந்த கட்சி காரணமா இருக்கும், அந்த அவன் உணர்ச்சி வசத்துல செத்து போயிட்டான் அப்படின்னு வந்து அத ரொம்ப அசிங்கமா சொன்னது அவர் தான். அவன் உணர்ச்சி வசத்துல வந்து விஜய்க்கு மேல இருக்கிற இதுல வந்து அவன் செத்துட்டான், தற்கொலை பண்ணிக்கிட்டான். இது எப்படி வந்து காரணமா இருக்கும்னு வந்து அந்த கட்சி காரணமா இருக்குன்னு சொல்றாரு. எனக்கு அது புரியவே இல்லை. அதனாலதான் வந்து திரும்ப அந்த கேள்வி வந்து கேட்கப்படுது. சொல்லுங்க சத்யன். இல்ல இப்போ வந்து பேசிட்டு எனக்கு இந்த விஷயம் என்ன விஷயம் தெரியாது. ஆனா இதுக்கு வந்து சேவா வந்து ஒரு பதில் சொன்னாங்க, நீங்க நான் சொல்ற பதில கேட்கவே மாட்டீங்க, இது உண்மை இல்லைன்னு சொல்லும் போது சேமா கிட்ட வந்து ஒரு கோவம் உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு கோவம் வருது. நான் எங்க கட்சி மேல நீங்க முன்னூறு பேசுறாங்க,
செயல்களை வந்து அவதூறு சொல்லாதீங்க. நாங்க வந்து கரெக்டா தான் நாங்க பண்ணிருக்கோம். கோவம் வருது. எனக்கு என்ன புரியலன்னா, இன்னைக்கு வரைக்கும் 15 நாள் ஆச்சு. தாவேகா வந்து அவங்களோட தலைமையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல. எந்த ஒரு விஷயத்த 15 நாளைக்கும் ஒரு வார்த்தை எதுவுமே பேசவே இல்லை. தமிழ்நாட்டு சமூகத்தை என்னென்ன பிரச்சனை வந்து எதை பத்தியும் கண்டுக்கவே இல்லை. அவங்க பார்த்து அவங்க வேலை ஒன்று இருக்காங்க. இங்க இருக்கிற ரசிக குஞ்சுகளும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கண்டதையும் தூக்கிட்டு வரானுங்க. இது 2019 நடந்தது, சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம். இப்ப கூட ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட பேந்தர் ஒரு டீடைலிங் போட்டுதான் வந்தாரு. என்னன்னா, இது வந்து எக்ஸ்ரே எடுத்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு பொய். அதெல்லாம் நீங்க தான் கிரியேட் பண்றீங்க. எனக்கு என்ன கேள்வினா, நீங்க ஏன் உங்களுக்கு வர வேண்டிய கோவம் வந்து ஏன் அந்த கோவம் வந்து உங்க மேலேயும் திரும்பவே மாட்டேங்குது? நீங்க படிச்சுட்டு வந்து இது உண்மையான தெரிஞ்சுட்டு வந்து கேட்கறதுக்கு பதிலா 2019 நியூஸ் எடுத்து வந்து இப்போ வந்து இதுக்கெல்லாம் திமுக காரணம், இதுக்கு திமுக காரணம், திராவிட மாடல் அரசான்னு சொல்லி ஏன் எங்க மூஞ்சில வச்சுட்டு பாட்டுறீங்க? அதுக்கு ஏன் உங்களுக்கு கோவம் வருது? ரெண்டாவது, சேமாவே இதை பண்ணியிருக்காரு. என்னன்னா, இங்க ஒரு நல்ல பாசிட்டிவ் விஷயம் நடந்தா கூட போதும், அதுக்கு வந்து விஜய் இப்போ அரசியலுக்கு வந்து விஜய் பேசினதுதான் காரணம்னு சொல்லி ரொம்ப பச்சையா கேள்வி பண்றோம். இந்த வேலையெல்லாம் ஏன் பண்றீங்க? உங்களுக்கு ஒரு கோபம் வருது இல்ல, இவங்களை போய் தப்பா பேசிட்டான்னு அப்படியே பொத்துக்கிட்டு வரீங்கல்ல. நீங்க ஏன் அதே தப்ப திருப்பி நீங்க ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க? அசியூமிங் பேந்தரும் தப்பா சொல்லிட்டாருன்னு வச்சுக்கலாம். அதே தப்புதான் திருப்பி நீங்க வந்து அவரா ஒரு தடவை பண்ணாது. நீங்க ஒரு நாளைக்கு 30-40 தடவை நீங்க உங்க ஸ்பேஸ்ல பண்றீங்க, உங்களோட ட்வீட்ஸ்ல பண்றீங்க. ஏன் பண்றீங்க அதை? இல்ல நான் என்ன பண்ண சொல்லுங்க, நீங்களே போட்டீங்களேங்க ஒரு ட்வீட். அதாவது என்னன்னா, பெரியார் பேர் வச்சதுக்கு வந்து காரணம் விஜய் தான் சொல்லி நீங்களே கிளைம் பண்ணீங்க. ஏங்க இதோ பாருங்க, நான் கிளைம் எல்லாம் பண்ணிக்கலங்க. அதுக்கு நியூஸ் ஸ்டார்டிங்ல வரும்போது அது கலெக்டிக்கல் நாட்ட போறாங்க. அதுக்கப்புறம் அவர் முதல்வர் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் அது பெரியார் நூலகம் மாறிச்சு. நியூஸ்ல அப்படி வந்துச்சு. அதனாலதான் நான் போட்டேன். இல்ல நான் போட்டிருக்க மாட்டேன். சொன்னாங்கன்னு சொல்லிக்கிட்டு நம்மளும் வாயை பப்பி ஒருத்தர் பேசுறாங்கன்னா அதை விட்டுருணும். சத்யன் பேசி முடிக்கட்டும், அடுத்தது பூமர் அங்கிள் பேசட்டும். அவர் பேசும்போது யாரும் அன்மியூட் பண்ணாதீங்க. அவரோட இது வந்து கருத்தை பூமர் அங்கிள் சொல்லட்டும். அவர் சொல்லிட்ட அப்புறம் நம்ம பேசுவோம். அதுதான் வந்து சரி. பேசுங்க சத்யன் மணிகண்டன் இப்ப பேசுறாங்க, பேசி முடிக்கட்டும். அதுக்கப்புறம் யார் பேசுறீங்களோ ஆண்ட்ரைஸ் பண்ணி வெயிட் பண்ணுங்க. பூமர் அங்கிள் கூட நீங்க வேற யாராச்சும் பேசுங்க, நம்ம வெயிட் பண்ணோம். இல்லங்க, நிறைய விஷயங்கள் நடக்குது. உங்களுக்கு தேவையானதெல்லாம் மட்டும் இதுக்கு நாங்க தான் காரணம், மிச்சதுக்கெல்லாம் வந்து திராவிட மாடல் அரசு தான் காரணம்னு சொல்லி இந்த ஒரு இதை எங்க இருந்து போடுறீங்க? இந்த ரூட் எடுக்கிற வேலையை எங்க இருந்து போடுறீங்க? உங்களுக்கும் அந்த நூலகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நீங்க அங்க போய் ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கீங்களா? இல்ல ஏதாவது ஒரு போராட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ அட்லீஸ்ட் ஒரு மனுவோ ஏதாவது ஒண்ணு கொடுத்துருக்கீங்களா? இது வரைக்கும் எதுவும் பண்ணதில்லை. அப்புறம் என்ன நாங்க தான் காரணம்னு சொல்லிட்டு இது பத்துக்கிறீங்க, இது பெருமை எடுத்துக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு வந்து வேற ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கு திராவிட மாடல் அரசு அது இஷ்யூவே இல்லை. ஆனாலும் திராவிட மாடல் அரசு தான் காரணம்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஒரு பொய்யை பரப்பிக்கிட்டே இருக்கீங்களா? ஏன் உங்களுக்கு வந்து இப்ப வந்து நியாயமான கோபம் அப்ப ஏன் வர மாட்டேங்குது? உங்க போய் பேசும்போது உங்களுக்கு அந்த கோபம் வர மாட்டேங்குது. கடந்து தானே போறீங்க. ஒரு நாளைக்கு ஈஸியா எடுத்துடலாம். தாவேக ஆட்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 30-40 பேர் என்னத்தையாவது ஒண்ணு பொய் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அதை உட்கார்ந்து திருப்பி டீபங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? பழைய ரெக்கார்டு எடுத்து வந்து போடுறது, சம்பந்தமே இல்லாம ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து போட்டாங்க, இதுதான் திராவிட மாடல் வளர்ச்சியான்னு கேட்கறது, இதெல்லாம் நீங்களும் கடந்தானே போறீங்க. ஏன் அப்ப உங்களுக்கு அந்த கோபம் வரல? அது சொல்லு. ஐயா இதோ பாருங்க, நீங்க சொன்னது எல்லாமே நியூஸ்ல வர்றதான் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. காலைல ஜெராக்ஸ்ன்னு வந்தது, ஓகேவா? அதுக்கப்புறம் தான் கலெக்டர் விளக்கம் கொடுக்குறாரு, ஓகேவா? நியூஸ்ல வராம போட்டு சுத்திட்டு இருக்காங்க. 2019 நியூஸ்ல வர்றத இல்ல சத்யன் ப்ரோ ஒரு நிமிஷம், நியூஸ்ல வர்றத நீங்க போடுங்க. ஆனா உங்க விஜய் தானே வந்து அந்த மாணவர்களுக்கு பரிசு கொடுக்குற மேடையில சொன்னாரு, ஒரு நியூஸை எப்படி பார்க்கணும், அந்த நியூஸ்ல வந்தது உண்மையா பொய்யான்னு நீங்க தான் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு உங்க விஜய் சொன்னாரா இல்லையா? அப்ப உங்க தலைவர் பேச்ச நீங்க கேட்கறது இல்ல. பாருங்க, காலைல தினத்தந்தியில நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் கலெக்டரே போடுறாரு, ஓகேவா? அத பாத்தீங்களா? கலெக்டர் போட்டார்ல, அதுக்கப்புறம் நீங்க போட்டதை டெலீட் பண்ணீங்களா? நான் போடவே இல்லைங்க, நான் போட்டதான் டெலீட் பண்றதுக்கு.
சரி இருங்க, இப்ப இவரு பூமர் அங்கிள் பேசட்டும். பூமர் அங்கிள் கூட இல்ல இல்ல பேந்தர் கணேஷ் இருக்காரு. அந்த இதையும் கேட்டிருங்க. 2019 இருந்த விஷயத்தை இப்போ தூக்கி சுத்திட்டு இருக்காங்களா, அதையும் கேளுங்க. அது இஸ்லாம் 2019 விடுதலை ரிலீஸ் என்ன விஷயம் அதையும் என்ன விஷயம் சொல்லுங்க. 2019 மேலவளவு முருகேசன் கொலையில இல்ல அது இவரு போட்டாரான்னு தெரியல. டிவிகேல யார் போட்டாங்கன்னு நான் இவரு பாக்கல போட்டாரான்னு சத்யேந்திரா. தெரியல. இல்ல டிவிகேல அது யாரும் போட்டது போட்டாங்களா நான் எல்லாமே பாக்கல. விசிகேல யாருமே இருந்தா போட்டாங்க. போடலங்க. இந்த விசிகே சப்போர்டர்ஸ் சொன்னவங்க அது போட்டாங்க. சுபத்ரா தேவின்னு ஒருத்தவங்க போட்டாங்க. அதுக்கப்புறம் ரஞ்சித் விசிகேன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் போட்டாரு. எனக்கு தெரிஞ்சு டிவிகேல அந்த ட்வீட்டை நான் பார்க்கல. பார்த்திருந்தா ஓகே, அந்த யாராச்சும் ஐடியா அது போட்டிருந்தாங்கன்னா நம்ம பேசலாம். இவங்க வந்து இந்த எக்ஸ்ரே பேசியிருந்தாங்க. அதுதான் பேசி இல்ல அது இல்ல நான் ஒண்ணு சொல்லிடுறேன். இல்ல சேமா அந்த எனக்கு இப்போ சத்யன் சொன்னார்ல மேல பெரியார் அந்த மேட்ரு, அதை கூட அன்னைக்கு நான் அதை கேஷ்ல கடந்து போயிட்டேன். ஏன்னா இது ஒரு மேட்ரா, சரி ஏதோ லூஸ் மாதிரி பேசிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி கடந்து போயிட்டேன். நானே கூட நக்கல் ஏதோ ட்வீட் தான் போட்டுருப்பேன் நினைக்கிறேன். இது என்னன்னா ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு மாட்டிச்சுன்னா அதை கேபிட்டலைஸ் பண்றது, அதை சுத்தி ஒரு அஜெண்டா பிக்ஸ் அது பண்றது எல்லா கட்சியும் பண்றதுதான். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு என் கட்சியை ப்ரொமோட் பண்றதுக்கு அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் பண்ணுவீங்க. இது பொய்யோ உண்மையோ அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. ஒரு ஹார்ம்லெஸ், இது ரொம்ப சீரியஸான மேட்டர்ல பொய் சொல்லும் போது தான் அது வந்து ஃபேக் நியூஸ், ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆபத்தான விஷயமா மாறுது. இந்த பெரியார் மேட்டர்லாம் எனக்கு ஒரு பெரிய ஆபத்துலாம் தோணல. அது ஓகே, நானும் கடந்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதே மேட்டர் வந்து இந்த இப்போ அந்த பையன் செத்த மேட்டர்ல வந்து இப்போ நீங்க இப்ப வந்து பேசும்போது இவ்வளவு மாதிரி இடத்துல ஆமா ஜெயலலிதா பண்ண தப்பு, ஜெயலலிதா பண்ணது அப்படின்னு தான் அதை நாங்க கேபிட்டலைஸ் பண்ணி அதை சுத்தி இவ்வளவு நாளா பேசிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒருத்தர் வந்துட்டு அது வந்து ஏங்க அதெல்லாம் தப்பே இல்லைங்க அப்படின்னு பேசும்போது தான் கோவம் வருது. அப்படி பேசும்போது தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குதுன்னு தோணுது. அப்பதான் நாங்க திரும்ப ஒரு அதை சுத்தி நாங்க எங்களுக்கு அந்த விஷயத்த நாங்க கேபிட்டலைஸ் பண்றோம். டிஎம்கே ஒரு சப்போர்ட்டர்ஸா நாங்க பண்றோம். அப்ப எங்க ஆரம்பிக்குதுன்னு நீங்க தான் யோசிக்கணும். சரிங்களா? சரி, நம்ம நீங்க எல்லாமே ஹக்கி வந்து ப்ரோ இப்போ ஹக்கி ப்ரோ கணேஷ் பப்பி நம்ம இந்த மேட்டரை விடுவோம். ஏன்னா சரி ரொம்ப சரி நேரம் இது சோசியல் மீடியா சண்டை ரொம்ப நேரம் வந்து சுத்துது. நம்ம வந்து பொலிட்டிக்கலாவே வந்து ஒரு ஒரு டிஸ்கஷன் போவோம். இப்ப பூமரங்களும் வந்திருக்காரு, சேமணிகண்டனும் இருக்காங்க. எனக்கு ஒரு டவுட் சரிங்க. அதுக்கு முன்னாடி இதுக்கே கணேஷ் பேசிட்டோம். இருங்க, அவர் பேசிட்டோங்க. அதுதான் ஒரு டவுட் என்னன்னா, நான் அது வந்து உங்களை கார்னர் பண்றது, கொஸ்டின் பண்றது அப்படி நினைக்காதீங்க. உங்களோட தீர்மானம் ஒண்ணு போட்டீங்களா, அதுல ஒரு டவுட், அது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அது வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது மாநில அரசு எடுக்கணும், மத்திய அரசு மேல போய் பழி போட்டுக்கிட்டு இருக்கு, மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது உங்க தீர்மானமாவே கட்சி தீர்மானமாவே போட்டிருக்கீங்கல்ல பொம்மரன்ட்டு, அது கொஞ்சம் விலைக்கு சொல்ல முடியுமா? அது எப்படி எடுக்கும் மாநில அரசு? இல்ல அதை பத்தியான சரிவர தகவல் எல்லாம் எனக்கு தெரியாது. நான் உருட்டெல்லாம் மாட்டேன். சரிவர தகவல் தெரிஞ்சா நான் அதை பத்தி பேசுவேன். இன்னும் நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ள எல்லாம் போகல. இப்போ ரீசெண்டா தெலுங்கானால எடுக்கிறாங்க. அவங்க மாநில கவர்மெண்ட் தானே எடுக்கிறாங்க. எனக்கு உண்மையிலே அதை பத்தி அது சரிவர சர்வே தகவல் எடுக்கிறாங்க, தெரியாது. சர்வே எடுக்கிறாங்க. அதுதான். அது ஒரு நான் உருட்டெல்லாம் மாட்டேன். என்ன ஓகே. ஸ்மைலி போட தேவையில்ல கணேஷ் அரசியலுக்கு நாங்கெல்லாம் இல்ல புதுசு. இங்க சரியா? பாரு ஒரு கணேஷ் விஷயம் ப்ரோ, இங்க தெரியலன்னா பாரு, தெரியலன்னு ஒருத்தர் தெரியலன்னு நியாயமா சொல்றாருன்னா அவரை கிண்டல் பண்ணக்கூடாது. தெரியும்னு சொல்லிட்டு ஒருத்தன் உருட்டுறான்னா அவனை நம்ம கேள்வி கேட்கலாம். ஒருத்தர் இவர் வந்து அவருக்கு எனக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்றாருல்ல. இல்ல ஒத்துக்கிறேன். அவர் நீ இந்த கேள்வி கேட்கும் போதே உங்க தெலுங்கானாவை தூக்கிட்டு வருவாங்க நான் நினைச்சேன். அதே மாதிரி இவர் என்ன சொன்னாரு, இப்ப இவரெல்லாம் என்ன கேட்டிருக்கோம், நீங்க எடுக்க முடியாதுன்றீங்களே, அப்ப தெலுங்கானா எடுக்கிறாங்களே அது என்னன்னு சொல்லுங்க கிளாரிட்டி இல்ல விடுங்க. அது எப்படிங்க உங்களுக்கு தெரியணும் தெரியக்கூடாது நினைச்சா தெரியக்கூடாது. எனக்கு ஒண்ணு புரியல. பொலிட்டிக்கலா ஓப்பனா தான் சொல்றேன். அவர் தெலுங்கானான்னு சொன்னாலும் தப்பு இல்ல. இங்க பாருங்க பூமரங்க என்னன்னா, மாநில அரசுக்கு உரிமை கிடையாது. சரியா? தெலுங்கானா எடுக்க போறதும் வந்து சர்வே. ஏதாவது நியூஸ்ல நீங்க வந்து மேலாப்புல அந்த நியூஸ் கார்டு மட்டும் பார்த்துருந்தீங்கன்னா அது கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுக்கங்க. இப்ப உங்களுக்கு விவரம் தெரியலன்னு சொல்றதுனால நான் சொல்றேன். சப்போஸ் உங்களுக்கு விவரம் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு டிஎம் பண்ணி கூட அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. மாநில அரசால சர்வே சர்வே தான் எடுக்க முடியும், தவிர்த்து சென்சஸ் எடுக்க முடியாது. சர்வேக்கும் சென்சஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, சர்வே வந்து எல்லா மொத்தம் நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை கோடி மக்கள் இருப்பாங்க, ஒரு 7.5 கோடி 8 கோடி பேர் இருக்காங்களா, அத்தனை பேரையும் சாதி வாரியா எடுக்கிறது சென்சஸ். சர்வேனா நம்ம யாருக்கு வந்து ஏதாவது உதவி செய்ய போறோம். இப்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் தர போறோம், எத்தனை பெண்கள் ஏழை பெண்கள் இருக்காங்க, மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க போறோம், எத்தனை மாணவர்கள் இருக்காங்க, இப்ப இந்த மக்களுக்கு இந்த உதவி செய்ய போறோம், அந்த மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, இப்படின்னு தெரிஞ்சுக்கிறது சர்வே. கமிஷன் அமைச்சு சர்வே எடுப்பாங்க. சோ தெலுங்கானால எடுக்கிறது சர்வே. ஓகேவா? புரிஞ்சுச்சா?
ஹலோ, கேக்குதா யாருக்காது? எனக்கு எனக்கு கேக்குது, அவரு கேக்குது என்னன்னு தெரியல. அப்ப விடுங்க. இந்த தீர்மானம் போட்டது வந்து வெறும் அரசியலுக்காக தான் போட்டிருக்காங்க. இந்த தீர்மானம் என்னன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் இதுதான். இப்போதைக்கு லைவ்ல என்னென்ன போயிட்டு இருக்கு அது எல்லாத்தையும் பேசுவோம் அப்படின்னு ஒரு 27 பாயிண்ட் எடுத்து பேசிருக்காங்க. ஆழமா அதுல சித்தாந்த ஸ்டாண்டோ இதுவோ எல்லாம் கிடையாது. இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீட்டு பிரச்சனை போயிட்டு இருக்கா, ஓகே அதை எடுத்து போடு. சென்சஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கா, ஓகே அதை எடுத்து போடு. ஐயா இந்த பாருங்க, துண்டூர் நீங்க போயிட்டு இருக்கு, முன்னாடியே அப்புறம் இது பாருங்க, நீங்க என்ன எனக்கு புரியல. எங்களுக்கு சித்தாந்தமே கிடையாதுன்னா எனக்கு புரியல. என்னங்க இது? அப்ப கிளாரிஃபை பண்ணுங்க. அப்ப இதை கிளாரிஃபை பண்ணுங்க. அப்ப எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்க. உங்க கொள்கை என்னங்க கேக்குறோம்? நாங்க என்ன வேற கட்சியோட தாங்க கேக்குறோம். இப்ப மேல பாருங்க, பாஸ் தான் ட்விட் போட்டிருக்காரு. அந்த ட்விட்டை வச்சுதான் கேக்குறேன். அவர் அந்த ட்விட்ல என்ன போட்டிருக்காருன்னா, எங்களோட தமிழக வெற்றி கழகம் செயற்குழுவில் 20க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றம் அப்படின்னு போட்டு, சில மாநிலங்களில் மாநில அரசுகள் சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்துகையில் மத்திய அரசை காரணம் காட்டி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இருக்கும் மாநில அரசுக்கு எதிர்ப்பு அப்படின்னு அந்த ட்விட் இவர் தானே போட்டிருக்காரு. மேல நான் பிக் பண்ணியிருக்கேன். இது எப்படிங்க சொல்றீங்க? எப்படிங்க வந்து மாநில அரசு எந்தெந்த மாநிலங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க? ஏதாவது ஒண்ணு காட்டுங்கன்னு நம்ம கேட்கறோம். ட்விட்டு போட்டவர்ட்டையும் கேட்க கூடாதுன்னு சொன்னா என்ன மணிகண்டன்? உங்களுக்கு அஜெண்டா இருக்கா? கேள்வியே கேட்க கூடாதுன்றீங்களா? எங்க அப்படி சொல்லலைங்க. சித்தாந்தமே இல்லாம நீட் எதிர்ப்புலாம் நாங்க பேசுறோம்னு சொல்லும் போதுதான் நான் அதுக்கு தான் வந்தேன். ஓகேவா? மேல ட்விட்டர் பிங் பண்ணிருக்க பாரியா ஹக்கீம். ஒரு நிமிஷம் மேல ட்விட்டர் பிங் பண்ணிருக்க. தெளிவு இல்லைன்ற சேமணிகண்டன். சித்தாந்த தெளிவு இல்ல. அப்ப இது எந்த தெளிவோட இப்ப பாஸ் வந்து ட்விட் போட்டாரு? ஒரு நிமிஷம், இந்த எந்த தெளிவோட வந்து பாஸ் வரீங்க பேத்தர்? ஏன் பாஸுக்கு ஏன் போறீங்க? அந்த பெரிய பாஸ் விஜயே போட்டு அறிக்கை கொடுத்து அறிக்கைதுன்னு அது. ஐயோ, கேட்க முடியும். விஜயா வந்து கேட்க முடியும். அவர் போட்டதை தான் இவர் போட்டிருக்காரு. இவர பாஸ் டிவிக்கு தனியா எடுத்து போடல. டிவிக்கு கொடுத்த தீர்மானங்களை தான் எடுத்து காப்பி பண்ணிருக்காரு. அப்ப யாரு கேட்கணும்? டிவிக்கு தீர்மானத்தை தான். எனக்கு கேள்வி டிவிக்கு தீர்மானம் தான். ஏன் பாஸ் டிவிக்கே போட்டாருன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. பாஸ் டிவிக்கு யாருன்னே தெரியாது. அதனால என்ன போட்டேன் எனக்கு. அவர் தாங்க பூமரங்கள். இப்ப இங்க இருக்காருல்ல, பூமரங்கள் தான் பாஸ் டிவிக்கு. ஓ, ரெண்டும் ஒரே ஆளா? ஓகே, ஒரே ஆள் தான். பாருங்க, இருங்க நான் சொல்றதே ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் இங்க இருக்கிற ஆளோட ட்விட்டர் தான் இருங்க சேமா. நான் இங்க இருக்கிற சரி, ஓகே விடுங்க. அதனால தான் இவர்கிட்ட கேக்குறேன். ஓகே ஓகே, இது தெரியாது. ரெண்டு வேற ஆள் நினைச்சேன். ஓகே. ஓகே ஓகே. இல்ல அவரே இப்பதான் சொன்னாரு, ரெண்டு பேரும் நான் அந்த ஐடியா நான் தான் அப்படின்னு வந்து பூமர் அங்கிள் தான் சொன்னாரு. இந்த ஓபன் ஸ்பேஸ்ல தான் சொன்னாரு. அதனாலதான் அந்த ஐடியில நீங்க இது போட்டுருக்கீங்களே. பாஸ் டிவிக்கு வேற ஒரு ஐடி இருக்கு. ஓகே, மேல போட்டிருக்கிறது அவர் ஐடி தான். அவரே கன்ஃபார்ம் பண்ணுவார். பூமர் அங்கிள், நீங்க இந்த ஐடி நீங்க தானே? நான் ஏதாவது தப்பா இருந்தா நீங்க சொல்லுங்க. நீங்க அவருக்கு ஏதோ கால்கள் வந்திருக்குங்க, விடுங்க. உங்களுக்கு ஏதாவது சரி, நீங்க சொல்லுங்க. என்ன கிளாரிஃபை பண்ணலாம். தெரியவே மாட்டேங்குது. அவர் நேர்மையா இருக்கு. இங்க பாருங்க, சேம் சோல்ஜரா அவர் வந்துருவாரு எல்லா இடத்துலயும். அவரோட நேர்மைக்கு நான் வந்து ரொம்ப ஃபேன் தான். மற்ற ஆட்கள் கூட சரி நம்ம இந்த ஸ்பேஸ்ல பேசுவானா, வேற ஸ்பேஸ்ல போயிட்டு நம்ம தனியா போய் ஸ்பேஸ் போட்டுக்கலாம் அப்படிலாம் கூட நம்ம ஆளுங்களோ இல்ல மற்ற ஆட்கள் யோசிப்பாங்க. இங்க இவனுங்கிட்ட பேச முடியாது அப்படின்னு. சேமா அப்படிலாம் கிடையாது. நேரா போய் பேசிட்டு. ஆனா தம்பிக்கு ஸ்பேஸ். பாண்டா பேசுங்க. பாண்டா பேசுங்க. நீங்க பேசி முடிச்சிட்ட அப்புறம் பூமர் அங்கிள் வந்தாருன்னா பேசிட்டோம். அவர் ட்வீட்டுக்கு சொல்லட்டும். ஓகே ஓகே. இல்ல இப்ப நான் இது கான்வர்சேஷன் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு என்னன்னா, இப்போ சேமாவே வந்து முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, மாநாடு நடக்கட்டுங்க, அது வரைக்கும் கேள்வி எல்லாம் கேட்காதீங்க, மாநாடு நடந்த அப்புறம் நீங்க எல்லாம் கேள்வி வேணா கேளுங்க அப்படின்னாரு. இப்போ மாநாடு நடந்து முடிஞ்சாச்சு, தீர்மானங்கள் போட்டாச்சு. இப்போ கேள்வி கேட்டா என்னங்க நீங்க இப்போ எல்லாத்துக்குமா கேள்வி கேட்குறீங்க? நரேட்டிவ் செட் பண்றீங்களா, அஜெண்டா செட் பண்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு. எப்படி இது என்ன, எப்படி இது புரிஞ்சுக்கிறது? நீங்க வந்துட்டீங்க, கட்சின்னு வந்துட்டீங்க, உங்க தீர்மானங்கள் நீங்க போட்டிருக்கீங்க. நீங்க அப்போ வந்து இப்போ பொதுமக்களா நாங்க வந்து கேட்க தானே செய்வோம். நாங்க இது என்ன, அது என்ன, அதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத வந்து நீங்க தாங்க எங்களுக்கு விளக்கணும். நீங்க தான் சொல்லிட்டு இதே சேமணிகண்டன் தான் சொல்லிட்டு இருந்தாரு, எங்க மாநாடு முடியட்டுங்க, அது வரைக்கும் அதுக்குள்ள என்னங்க இப்படி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, மாநாடு வரட்டும்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. மாநாடு முடிஞ்சாச்சு, தீர்மானங்கள் போட்டாச்சு. இப்போ அதுல நாங்க கேள்வி கேட்டா வந்து அப்ப நீங்க என்ன எப்படி கேட்கலாம், அஜெண்டா செட் பண்றீங்களான்னு கேட்டா அப்புறம் எப்படி? இது வந்து நழுவி ஓடுற மாதிரி தானே இருக்குது இல்லைங்களா? எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து விஜய பர்சனலா திட்டினா கோச்சுக்கிறாரு. சரி ஓகே, விஜய் கடந்த காலத்து மேட்ரு பேசினா அஜெண்டா செட் பண்றீங்கிறாரு. நிகழ்காலத்துல கொடுத்த தேர்தல் சாரி அந்த தீர்மானங்கள் அடிப்படையில கேள்வி கேட்டா அப்பவும் வந்து
ஏங்க கேள்வி கேட்குறீங்க, ஏங்க அஜெண்டா பண்றீங்கன்னா நான் என்னதான் பண்றது புரியல எனக்கு. ஐயா அதோ பாருங்க, நான் சித்தாந்த தெளிவு இல்லாம சொன்னதுக்கு நீட்டுக்கு தான் நான் சொன்னேன். ஓகேவா? அது சென்செக்ஸ் எடுக்கணும். ஓகேவா? அது எடுக்கணும். அது தமிழக இது மத்திய அரசே எடுக்கணும். யார் எடுக்கணும்? திரும்ப சொல்லுங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. மத்திய அரசும் எடுக்கணும். அப்புறம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சொல்லுங்க மணிகண்டன். மத்திய அரசு எடுக்கணும். அப்புறம் குறுக்கிட்டு டிரைவிங் கம்ப்ளீட் பண்ணுங்க. வண்டி ஓட்டிட்டு ரோட் நாய்ஸ். நான் சொல்றேன் பாருங்க, 40 MP வச்சிருக்கீங்க. நீங்க ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து சென்சஸ் எடுக்க நீங்க தான் பரிந்துரை. ஓகேவா? அத காரணம் காமிச்சு நீங்க ரொம்ப டிலே பண்ற மாதிரி இருக்கு. அப்படிதான் அந்த தீர்மானத்தை அப்படி இல்லையே, அந்த தீர்மானத்துக்கும் நீங்க சொல்றதுக்கு சம்பந்தம் இல்ல ஐயா. இல்ல ஐயா, நீங்க இருந்தாலும் அந்த 40 MP வச்சு இது வரைக்கும் அந்த காங்கிரஸ் முன்னெடுக்கிறாங்க. ஓகே, இப்ப இந்த கேள்வி கேட்டீங்கல்ல, ஒரு நிமிஷம் சக்கி, இந்த கேள்வி கேட்டீங்கல்ல, 40 MP வச்சிருக்கீங்க, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு. நாங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் அப்படின்னு தீர்மானம் போட்டு நிறைவேற்றி நாங்க மத்திய அரசுக்கு கண்டனமா அனுப்பிச்சிருக்கோம். 2 மாசம் தான் ஆச்சு அனுப்பிச்சு. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த தீர்மானம் நீங்க போட்டிருக்கீங்களா, அந்த தீர்மானத்துக்கு விளக்கம் சொல்லுங்க. சில மாநில அரசுகளின் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகையில் மத்திய அரசை காரணம் காட்டி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இருக்கும் மாநில அரசுக்கு எதிர்ப்பு அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டீங்கல்ல, அதுக்கு என்ன விளக்கம்? அது எப்படி மாநில அரசு என்ன காரணம் காட்டி ஏமாற்றுது? கான்ஸ்டியூஷன்ல ரைட்ஸ் எங்க இருக்கு? அதை மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சுப்பேன். உங்க தீர்மானத்தையே கேள்வி கேட்க கூடாது, அஜெண்டா இருக்குன்னு சொன்னீங்கன்னா கருப்பாயிரும். ஐயா அதை பாருங்க, இருங்க, நான் எதுக்கும் பார்த்துட்டு வரேன். இங்க பார்த்துட்டு வந்து சொல்றேன். நம்புவோம். சேமணிகண்டன் பார்த்துட்டு வந்து சொல்றேன்றாரு. பூமர் அங்கிள், இந்த தீர்மானம் போட்டு எவ்வளவு நாள் ஆகுது? சேமணிகண்டன், இந்த தீர்மானம் போட்டு எவ்வளவு நாள் ஆகுது? என்ன என்னையோட சேர்த்து 7 நாள். 7 நாள், ஒரு வாரம் ஆகுது. அப்ப தீர்மானம் இப்பதான் போட்டாங்க. இல்ல அதான் 3ஆம் தேதி போட்டது, நவம்பர் 3ஆம் தேதி போட்டது. இன்னைக்கு நவம்பர் 10, 7 நாள் ஆகுது. இது வரைக்கும் உங்க தீர்மானத்துல என்ன இருக்கு, அது உண்மையா பொய்யான்னு கூட பாக்கல. கண்மூடித்தனமா திமுகவை திட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கு. உங்க கட்சி தீர்மானத்தையே நீங்க படிக்காம உட்காந்துட்டு இருக்கு. சோ நைஸ். பாண்டா பேசுங்க, கணேஷ் பேசுங்க. ஐயா அதோ பாருங்க, தீர்மானம் படிக்கணும்னா சொல்லாதீங்க. ஓகேவா? நீங்க 40 சட்டமன்றத்துல ஓகேவா? நாடாளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் இல்லங்க, இந்தியா பிளாக் இல்லங்க. நான் இந்த சாதிவாரி தீர்மானத்துல உன் தீர்மானத்துல இந்த பாயிண்ட் இருக்கேன்னு நான் கேட்டதுக்கு நான் போய் படிச்சுட்டு பாத்துட்டு வரேன்னு இப்ப நீ தான் பதில் சொன்ன. நானா சொன்னேன்? இல்லையா, வாய்ப்பு இல்லையா, தீர்மானத்தை படிச்சிருக்கேன் நான். ஓகேவா? அதுக்கு மாநில அரசு எடுக்கிறதுக்கு அதுதான் சொல்றேன். இருந்தாலும் நீங்க பாராளுமன்றத்துல அழுத்தம் கொடுக்குது, சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டு என்ன பிரயோஜனம்? அது வேற முடியாது கேட்காது. சேமா இல்ல அக்கி, ஒரு நிமிஷம் சேமா, அப்படின்னு விஜய் சொன்னாரா? நீங்க 40 MP வச்சிருக்கிறீங்க, நீங்க ஏன் அழுத்தம் கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு அவர் தீர்மானத்துல போதும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரா? தீர்மானத்துல என்ன இருக்கோ அதான். ஒரு நிமிஷம் இல்லைங்க, பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி கேட்டாரு, இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பார்லிமெண்ட்ல செஷன் நடக்கிறப்பவே ராகுல் காந்தி சாதிவாரி தீர்வு கணக்கெடுப்பு எடுக்கிறோம்னு சொல்லி பிரஸ் மீட்லயும் கேட்டாரு, பார்லிமெண்ட்லயும் கேட்டாரு. அவரோட ஸ்பீச்ல இது உண்டு. இப்ப என்ன பண்ணுங்கிறீங்க? சத்யன் ப்ரோ, அதையும் தெளிவா சொல்லுங்க. எதிர்கட்சி அவர் காங்கிரஸ்காரு கேட்டாரு, திமுக என்ன கேட்டுச்சுன்னு பார்லிமெண்ட்ல பார்ட்டி லீடர் அப்படின்றவர் பார்ட்டி லீடர்ன்றவர் ராகுல் காந்தி, சரியா? அங்க இந்தியா கூட்டணியில இருக்கிற எல்லாருமே அப்போசிஷனோட லீடர் இவரு. இங்க அப்போசிஷனோட கொஸ்டினை தான் ராகுல் கேட்கிறாரு. அது திமுகவோட கேள்வியும் சேர்த்துதான் ராகுல் கேட்கிறாரு. ஏன்னா அவரு அப்போசிஷன் லீடர் ஆஃப் பார்லிமெண்ட். இல்ல, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் தீர்மானம் போட்டு அனுப்பியாச்சு, பார்லிமெண்ட்லயும் கேட்டாச்சு. பிஜேபி பண்ண மாட்டேங்குது. என்ன பண்ணலான்றீங்க? நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? அதையாவது சொல்லுங்க. நாங்க இருந்தா இதை பண்ணிருப்போம் அப்படின்றீங்கல்ல,
நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அதையாவது சொல்லுங்க. அதான் ஏமாத்துனது நம்ம மேல ஒரு அக்யூசேஷன் வச்சு தீர்மானம் போட்டிருக்காங்க. அந்த அக்யூசேஷனை ப்ரூவ் பண்ணுங்கன்னு தான் சொல்றோம், அவ்வளவுதான். இல்ல சத்யன் பிளாக், எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியல அப்படின்னா, இத பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு தாட்டி ஸ்பேஸ்ல பேசி அது சேமா இதை பத்தி நிறைய தாட்டி பேசியிருக்கிறோம். நம்ம பேசும்போதெல்லாம் சேமாவும் கேட்டிருக்காரு. அதனால சேமாவுக்கு நல்லாவே தெரியும் ஒரு மாநில அரசு எடுத்தா அந்த பேப்பரை என்ன பண்ண முடியும். நம்ம கிண்டெல்லாம் நிறைய வார்த்தை உதாரணம் சொல்லியிருப்போம். அந்த பேப்பரை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணலான்னு. எடுத்துக்கலாம், காசு செலவு பண்ணி எடுத்துக்கலாம், எடுக்க கூடாதுலாம் சட்டம் சொல்லாது. ஆனா அதை வச்சுக்கிட்டு நீ எதுவும் பண்ண முடியாது. அது எதுக்கு எடுக்கணும்ன்றதுதான் கேள்வி. எடுத்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. பீகார்ல நடந்தது அதுதான், நாளைக்கு தெலுங்கானாலே அதுதான் நடக்க போகுது. ஓகேவா? அவன் பண்றான்னா அவன் பண்ணிட்டு போறான். ஏன்னா நம்மளோட அவன் கம்மியா தான் கொடுத்து வச்சிருக்கிற ரிசர்வேஷன் இதெல்லாம். அதனால நமக்கு அது தேவையில்லை. நமக்கு தேவை சென்ட்ரல்ல இருந்து வர்றதுதான். இங்க நீங்க நம்ம மத்த ஸ்டேட்டை விட ஏன் அதிகமா ரிசர்வேஷன் வச்சிருக்கிறோம்னா அவன் சென்ட்ரல்ல கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சுதான் நம்ம பேஸ் பண்ணி எடுத்ததுனாலதான் அவன் கோட்டால அதை எதுவுமே எதிர்த்து நிக்க முடியலன்றதான் ஃபேக்ட். இதெல்லாம் சேமாவுக்கு நல்லா தெரியும். ஆனா சேமா திருப்பி இப்படி சொல்லும் போதுதான் விஜயும் எந்த அளவுக்கு விஜய் வந்து இப்ப என்ன பண்றாருன்னா, நம்ம பார்லிமெண்ட்ல பேசிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் சட்டமன்றத்திலையும் தீர்மானம் நிறைவேற்றி பிஜேபி எடுக்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். பிஜேபியை காப்பாத்துற வேலையா விஜய் வந்து பிஜேபியை விடுங்க, நீங்களே எடுங்க, பிஜேபியை சும்மா சும்மா கேட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பிஜேபி எதுக்கு எடுக்கணும், மாநிலமே எடுங்க அப்படின்னு சொல்லி பிஜேபியை காப்பாற்றுற விதமா தான் இந்த தீர்மானம் இருக்கு. அது பாருங்க, அந்த மாதிரி எண்ணெல்லாம் கிடையாது யாருக்கும். அது நான் ப்ரூவ் பண்ணிட்டா சேமா, நான் பேந்தர் சொன்னதை நான் ப்ரூவ் பண்ணிட்டா. அதாவது மாநில அரசு வந்து காரணம் காட்டி, மத்திய அரசை காரணம் காட்டி சென்சஸ் எடுக்க மாட்டேங்குதுன்னு சொன்னார்ல அறிக்கையில. ஸ்டாலின் வந்து போன சட்டமன்ற கூட்டத்தொடர் நினைக்கிறேன், அதுல வந்து சட்டப்பேரவையில இது மத்திய அரசு காரணம் காட்டி இல்ல, அவர் வந்து கான்ஸ்டிடியூஷனை காரணம் காட்டி ஏன் எடுக்க முடியாது, எடுத்தா ஏன் வேஸ்ட்ங்கிறத பேசியிருக்காரு. நானே டிஎல்ல போட்டிருக்கேன், வேணா இன்னொரு கூட எடுத்து நான் மேல கோட் பண்றேன், சரிங்களா? அப்போ ஸ்டாலின் வந்து எடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கான காரணம் மத்திய அரசு ஏன் பண்ணலாம் இல்ல, கான்ஸ்டிடியூஷனலி மாநில அரசுக்கு உரிமை கிடையாது, எடுத்தாலும் வேஸ்ட்னு கிளியரா 2 நிமிஷத்துக்கு பேசியிருப்பாரு பாமகக்கு பதில் சொல்லும் போது, சரிங்களா? இதெல்லாம் விளக்கம் கொடுத்தும் விஜய் வந்து தீர்மானத்துல மத்திய அரசை காரணம் காட்டி மாநில அரசு பண்ணுது அப்படின்னா யாரை காப்பாத்துறதுக்கு அல்லது யாரை ஹெல்ப் பண்றதுக்கு, எந்த அஜெண்டாவை புஷ் பண்றதுக்கு விஜய் இந்த மாதிரியான வேலையை பாக்குறாருங்கிறத கேள்வி. அது ஒருவேளை அவங்களுக்கு அது புரியலையோ என்னவோ தெரியல, அது சொன்னது மேபி அது கான்ஸ்டிடியூஷன் இல்ல நான் அஜெண்டா இல்ல பாண்டா இல்ல, அது அவங்க சொல்லிட்டோம், புரியல இல்ல தெரியாம பண்ணிட்டோம் அவங்க சொல்லிட்டோம். நான் அஜெண்டாவை தான் நான் இதை வைப்பேன். விஜய்க்கு அஜெண்டா இருக்குது, அவரு சேமா டிஃபெண்ட் பண்ணிட்டோம். இல்ல விஜய்க்கு அஜெண்டா இல்ல, அவருக்கு புரியாது, அவருக்கு புரியாம பண்ணிட்டாருன்னு அவரு சொல்லிட்டோம். எனக்கு முதலமைச்சர் விஜய்க்கு என்ன அஜெண்டா, விஜயோட அஜெண்டா முதலமைச்சர் பேசினது, அதுக்கப்புறம் பீகார்ல நடந்தது எல்லாத்தையும் மேல போட்டுருக்கிறேன். சேமனியன் பாத்துக்கங்களேன், பார்த்துக்கிட்டு நீங்க விஜய் வந்து பிஜேபிக்கு ஆதரவா நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சென்சஸ் வந்து பிஜேபி கேட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்களே எடுங்க. ஏன்னா நம்மளே எடுத்தாதான் அது ஒன்னுத்துக்கும் பிரோஜனம் இல்லாம போகும். ஒன்னுத்துக்கும் பிரோஜனம் இல்லாம ஆல்ரெடி போயிருக்கு, பீகார்ல போயிருக்கு, மற்ற மாநிலங்கள்ல வந்து போயிருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சும் பிஜேபியை காப்பாத்துற வேலைதான் பாக்குறீங்க. பீகார்ல சென்சஸ் எடுத்து ரிசர்வேஷன் இன்க்ரீஸ் பண்ண அதே நிதிஷ்குமார் சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு பிஜேபி கிட்ட நரேந்திர மோடி கிட்ட போயிட்டு நாங்க வந்து 11 கட்சி எல்லாரும் சேர்ந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம், சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து கொடுங்கன்னு. பீகார் ஏற்கனவே வந்து அந்த சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லி எடுத்த அந்த முதலமைச்சரே போய் மோடி கிட்ட தான் கேட்கிறாரு. ஆனா மோடியை திட்டாதீங்க ப்ரோ, இந்த ஸ்டேட் எடுக்க சொல்லுங்க, மோடி விட்டுருங்க, மோடியை சும்மா சும்மா இவங்க காரணம் காட்டி, அவர் எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா, அவரை காரணம் காட்டி இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி பிஜேபிக்கு வேலை பார்க்கிற தீர்மானம் தான் இது. ஐயா அதே என் கருத்தை நான் சொல்லிடுறேன். அதே தீர்மானத்துல ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கிறோம், இது என்ன இது கொடுமையா இருக்கு. ஏதாவது ஒண்ணு பாருங்க சார், ஒன்றிய அரசு எடுக்கணும், ஓகேவா? அப்ப சேமா தெரியும். சரி சேமா, நான் உங்க இதுக்கே வரேன். அதாவது நீங்க பிஜேபி எதிர்ப்பு தான், ஆனா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுல உங்களுக்கும் உங்க தலைமை கட்சிக்கும் கட்சி தலைமைக்கும் புரிதல் இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாமா? புரிதல் இல்லைன்னா இல்லைங்க, நீங்க வேற ஏங்க ஏதாவது ஒரு இதுக்கு வாங்க. ஒண்ணு நாங்க பிஜேபி கூடன்னு சொல்லுங்க, இல்லாட்டி பிஜேபி அகைன்ஸ்ட் எங்களுக்கு புரிதல் இல்லைன்னு சொல்லுங்க. என்ன இதுன்னா புரிதல். ஆமா சரி, அப்ப உங்க புரிதலை நீங்க விளக்குங்க. அப்படின்னா இது என்னன்றது நீங்க சொல்லுங்க, அவ்வளவுதானே.
புரிதல் இருக்குன்னா அப்ப உங்களோட புரிதல் என்னன்றது நீங்க சொல்லுங்க. இல்ல நான் ஏன் இதை ஸ்ட்ராங்கா அஜெண்டான்னு சொல்றேன்னா, அதே அறிக்கையில நீங்க ஆட் ஆனே பண்ணிருக்கலாம். ஒன்றிய அரசும் எடுக்கணும், இந்தியா ஃபுல்லா சென்சஸ் எடுக்கணும், 10 வருஷமா 20 வருஷமா எடுக்கணும் அப்படின்னு கூட பண்ணிருக்கலாம். அந்த லைன் இல்லையே. ஒன்றிய அரசு சென்சஸ் எடுக்கணும்னு சொல்லலையே, வெறும் மாநில அரசு எடுத்தா போதுமா அப்போ? அப்ப இது அஜெண்டா தானே, பிஜேபி காப்பாத்துற வேலை தானே அது. சரி, ஓகே, இதுக்கு பதில் வாங்கிடலாம். எனக்கு அடுத்த ஒரு டவுட் இருக்கு, அது வந்ததுக்கு அப்புறம் நான் கேட்கறேன். நான் மியூட்ல போறேன். இல்ல எனக்கே ஒரு கேள்வி இருக்கு. இப்ப இதுக்கு மேல அதாவது என்ன பர்பஸ்க்காக இவங்க வந்து இது எடுக்க சொல்றாங்கன்ற எனக்கு புரியணும். அதாவது இப்ப திமுக வந்து ஏன் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது சொல்லுதுன்னா, ரிசர்வேஷன் பாலிசிஸ் அமெண்ட் பண்ணணும்ன்றதுக்காக ஒரு 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 அவங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு. இப்போ இவங்க யாரு பாமக ஏன் கேட்குதுன்னா, அப்பதான் எங்களுக்கு வந்து வன்னியர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து நாங்க உள்ள இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கோரிக்கை அவங்களுக்கு இருக்கு. தாவேகாக்கு என்ன ஒரு இருக்கு, அதாவது ஒரு ஒரு டோட்டலான ஒரு ரிசர்வேஷன் பாலிசி அமெண்ட் பண்ணணுமா, இல்லாட்டி ஒரு தனிப்பட்ட கட்சிக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு அவங்க கொள்கையில சொல்லியிருக்காங்க, அந்த மேடையில சொன்னாங்க சத்யன் ப்ரோ, ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், விகிதாச்சார பிரதிநிதித்துவம்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் தான் அது. இல்ல சார், அப்போ ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் நீங்க சொன்னீங்கன்னா, நான் அப்ப என்கிட்ட 2 கேள்வி இருக்கு. ஒண்ணு என்னன்னா, நீங்க முதல்ல எதிர்க்க வேண்டியது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் நீங்க சொன்னீங்கன்னா முதல்ல எதிர்க்க வேண்டியது அந்த 50% பார் ஒண்ணு இருக்குல்ல, இந்திரா சாவணி கேஸ், அதுக்கு எதிராக இவங்க கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதை வந்து கரெக்ட்னு ப்ரூவ் பண்ணணும். அந்த இடத்துக்கு தான் இவங்க இப்ப நகர்ந்தமே தவிர இதை பேசுறதுல அவங்களுக்கு புண்ணியமே கிடையாது. அவர் ராகுல் காந்திக்கு தான் நீங்க போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கணும். அவர் கேட்கிறாருல 50% இதை வந்து எங்களுக்கு எடுத்து விடுங்க, அந்த அந்த ஒரு ஒரு பார் இருக்குல்ல, 50% மேல ரிசர்வேஷன் போகக்கூடாதுன்னு, அதை வந்து நீங்க எடுக்கணும், அது வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் நீங்க போராடணும். சம்பந்தமே இல்லாம சாதிவாரி கணக்கெடுப்பு வந்தீங்க. இது வந்து இருக்கிற ரெப்ரசன்டேஷன்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக. நீங்க உங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் பாலிசிஸ்லயே வந்து கிளாஸ் வைஸ் ரெப்ரசன்டேஷன் பண்ணணும்னா நீங்க அங்கதானே போய் பண்ணிட்டு இருக்கணும். ரெண்டாவது இது யூனியன் ரெப்ரசன்டேஷன்ல நீங்க அதை ஒரு கிளாஸா மாத்தி அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரெப்ரசன்டேஷன் மாத்தணும். இப்ப இருக்கிற அந்த 50% அந்த பாரே உடைச்சு விடணும். நீங்க கிளாஸ் வைஸ் ரெப்ரசன்டேஷனா நீங்க அங்க போயிருக்கணும். இங்க ஒரு கம்யூனிட்டி வைஸ் ரெப்ரசன்டேஷன்னா நீங்க வந்து சென்சஸ் கேட்டிருக்கணும், அப்போ அதையாவது நீங்க சொல்லிடணும். நீங்க அதையுமே சொல்லவே இல்லையே. பேந்தர் நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தான். இல்ல, இதுல நேத்து கூட ஒரு இன்டர்வியூ இருக்கும், அந்த இந்திரகுமார் அவரோட இன்டர்வியூல வந்து ஜெகதீஸ்வரன் என்ன கேட்பாருன்னா, முதலமைச்சர் துணை முதலமைச்சர் 2 பேரும் ஒரே சாதியை சேர்ந்தவங்க, இது வந்து சமூக அநீதி இல்லையான்னு கேட்பாங்க. அப்பா புள்ள ஒரே சாதியில் தான் இருப்பாங்க. ஆக்சுவலி அது ரொம்ப ஒடுக்கப்பட்ட சாதி ஒண்ணு. சரியா? இவங்களுக்கு எந்த பேசிக் அறிவு இல்லைன்னா, இங்க வந்து மற்ற சாதிக்கெல்லாம் நீங்க ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்ல அப்படின்னு. மொத்தம் அமைச்சரவையே 38 கரெக்ட் தானே? 38 சம்திங் தானே? 37 சம்திங் அந்த நம்பர்ஸ் உள்ள வரும். மொத்த சாதி இருக்கிறது வந்து 1000க்கு மேல. ஒவ்வொரு சாதிக்கு ஒவ்வொரு ஆளு கொடுப்பாங்களா? கவர்மெண்ட்ல எப்படி ரெப்ரசன்டேஷனை வந்து இது பண்ணுவாங்கன்னா, இல்ல அது அவர் என்ன கேட்டாருன்னா, இருக்கிறதே இப்படி வேணா கேளுங்க, 34 தான் இருக்கு, அதுக்குள்ளயுமே வந்து ஏன் 2 சாதி கொடுக்குறீங்க அப்படி கேட்டிருக்கலாம். இல்ல அதுதான் 34 இதுல வந்து ரெப்ரசன்டேஷனை கவர்மெண்ட்ல எப்படி வந்து இது பண்ணுவாங்கன்னா, பிசில இருந்து ரெப்ரசன்டேஷன், எஸ்சில இருந்து ரெப்ரசன்டேஷன், எம்பிசில இருந்து ரெப்ரசன்டேஷன், இப்படிதான். சரியா? இப்ப தமிழ்நாடு அமைச்சரவையில பிசி, எம்பிசி, எஸ்சி எல்லாரும் இருக்காங்களா? எஸ்சில இந்த சாதிக்கு கொடு, இந்த சாதி ஜாதி வாரிலாம் இங்க கவர்மெண்ட்ல இந்திரகுமார் பதில் சொல்லிட்டாரு. அதுக்கு நேத்து இந்திரகுமார் இந்த பதில் சொல்லிட்டாரு. அங்க இருக்கிற அமைச்சர் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அக்ராஸ் கிளாஸஸ் எல்லாரும் இருக்காங்க. இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசர்வேஷன் எது மூலமா கொடுக்குறாங்கன்னா, கிளாஸ் வைஸ் தான் ரிசர்வேஷன், ஜாதி வாரி கிடையாது. ஓகேவா? இவங்க வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் சொன்னாங்கல்ல, அது என்னன்னு வந்து விளக்கணும். அதாவது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் இவங்க வந்து கொள்கையில சொல்லியிருக்காங்கல்ல, அது என்னன்னு இவங்க விளக்கணும். விளக்கி சொன்னாதான் புரியும். இத விளக்குங்க, சென்சஸ் எடுக்கிறத விளக்குங்க. ஒரு பாயிண்ட் சொல்லுறேன், இந்த துணை முதலமைச்சர் பாயிண்ட்டுக்கு நம்ம இவ்வளவு எல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல துணை முதலமைச்சருக்கான அதிகாரம் என்னன்னு மட்டும் கேள்வி சொல்லுங்களேன் யார்ட்டையாவது. அதுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் அதிகாரம் கிடையாது. அது எதுக்கு அந்த டாபிக் சுத்தி எதுக்கு ஐயோ துணை முதலமைச்சர் கொடுத்துறாங்க, ஐயோ துணை முதலமைச்சர் கொடுத்துறாங்க? அந்த போஸ்ட் என்ன போஸ்ட்? அதுக்கு தனிப்பட்ட அதிகாரம் ஏதாவது இருக்குதா? கான்ஸ்டியூஷனலி சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தனிப்பட்ட ஏதாவது அதிகாரம் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது.
அது ஒரு சொல்றது ஒரு ஒரு அது கரெக்டான வார்த்தை எப்படி போடுறதுன்னு தெரியல. அது ஒரு நாமினி போஸ்ட் மாதிரி தான். இருக்கிற அமைச்சருக்கு கூடுதல் பொறுப்பு கொடுக்குறது, அவ்வளவுதான். இது எக்ஸ்ட்ரா சம்பளம் கிடையாது, எக்ஸ்ட்ரா அதிகாரம் கிடையாது, எக்ஸ்ட்ரா ஆபீஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது துணை முதலமைச்சருக்கு. எதுக்கு கொடுத்து அது இப்படி துணை முதலமைச்சர் கொடுக்கலாம்? நீங்க 5 துணை முதலமைச்சர் கொடுங்க, இருக்கிற எல்லா எனக்கு அதுதான் அடிப்படையிலேயே துணை முதலமைச்சர்னா என்னன்னே தெரியாம, அந்த பதவிக்கு என்ன பவர் இருக்கு, எக்ஸ்ட்ரா பவர் இருக்கான்னு எதுவுமே தெரியாம அதை கொடுத்துட்டாங்கன்னு உடனே அது சமூக நீதி பேசுறேன் பாருங்க, அது வேற 2 சமூகம் ஒரே ஆளு அப்படிலாம் பேசுறது சிரிப்பு தான் வந்துச்சு. ஆக்சுவலி இந்த பாயிண்ட் இந்திரகுமார் சொல்லிருக்கலாம், ஏங்க துணை முதலமைச்சர்லாம் ஒரு இதுவே இல்லைன்னா. பட் பரவாயில்ல, அவர் அந்த இது பதில் கரெக்டா சொன்னாரு. ஓகே. பாஸ் இந்த ஒரு கேள்வி, அவரோட கொள்கையை கேள்வி கேட்டா போயிட்டாரு. இதான் தாவேகா லட்சணம் போல இருக்கு. மத்த எங்கேயோ ஒரு கவுன்சிலர் தெரியலன்ட்டார்ல. இல்ல அந்த ரிசர்வேஷன் மேட்டர் அவருக்கு தெரியலன்ட்டார்ல. இருங்க சும்மா எதுக்கு எடுத்தாலும் அது லட்சம் பேசிட்டு இருக்காரு. ஏதாவது கேள்வி கேட்டா அவங்க தெரியலன்னா விட்டு ஓகே. நான் தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், நேரடியா உங்களுக்கு உங்க கொள்கையை படிச்சுட்டு வாங்க நாங்க சொல்லணுமா கணேஷ்? இது நியாயமா இருக்கா? உங்க கொள்கை நீங்க படிச்சுட்டு வந்துட்டு பதில் சொல்லுவாங்கன்னு சொல்றேன். அததான் நான் சொல்றேன். நீங்க படிச்சுட்டு வாங்கலாம் சொல்லலாம், அவங்க படிச்சு நீங்க படிச்சுட்டீங்களா? ஆக்சுவலா ஒரு ஸ்டேட்டோட சிஎம்ஏ வந்து ஒரு நூலகத்துக்கு வந்து பேர் மாத்த வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு இது இருக்கு, ஒரு பவர் இருக்கு. ஆனா உங்களுக்கு வந்து பேசிக்கான சென்சஸ்க்கு சர்வேக்குமே டிஃபரன்ஸ் தெரியலையே அப்படின்ற கேள்விதான் உங்களுக்கு வருது. ஐயா அத பாருங்க, நான் ஒரு இருங்க, நான் இத பாருங்க, இருங்க சென்செக்ஸ் அதான் சொல்றேன், ஒன்றிய அரசு தான் எடுக்குது. என்கிட்ட பதில் இல்லையா? சரி சேமா, நான் உங்களுக்கு இல்ல அப்ப சொன்ன நீங்க வைக்கிறேன். ஒரு நிமிஷம் சத்தியங்கண்ணா. சேமா உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்டாவே நான் வைக்கிறேன். நீங்க நிறைய உங்க ஸ்பேஸ் இந்த டிவிகே ஸ்பேஸ்ன்னு போட்டுட்டு திமுக மேல குற்றம் சொல்றேன்ட்டு ரொம்ப பழைய நியூஸ் எல்லாம் எடுத்து அதை என்னமோ புது குற்றச்சாட்டு மாதிரி ரொம்ப பேசிட்டு இருக்கிறாங்க. எதுனா கலைஞர் மஞ்சள் பையோட ட்ரெயின்ல வந்த கதையில இருந்து திரும்பி முதல்ல இருந்து வரானுங்க. ஓகேவா? நீங்க நிறைய தாட்டி இந்த நான் தமிழர் ஸ்பேஸ்ல இருக்கிறது பதிலா இவனுங்க ஸ்பேஸ்ல போய் பேசுங்க. அது இப்படி பேசாதீங்க, அதெல்லாம் தப்பு, நம்ம நியாயமா குற்றச்சாட்டு வைக்கணும். இப்ப பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்ன்னு ஒண்ணு இருக்குது. இப்ப நாங்க ஏதாவது ஒண்ணு தப்பா பேசினாலே கூட இருக்கணும், இல்ல நீ பேசுறது ஃபேக்சுவலா தப்பு, அப்படி பேசாத. உதாரணத்துக்கு பேக் பந்தர் வந்து பப்பிக்குட்டி வந்து குட்டி காட்டி மானியான்னு சொன்னு வச்சுக்கோ, பேக் பந்தர் அப்படி பேசாத, அது எந்த ஃபேக்டும் இல்ல, நமக்கு தெரியாம அதை பேசக்கூடாதுன்னு பாரு பேக் பந்தர். ஓகேவா? சில அதே மாதிரி கலர் சொல்லி நீ சங்கின்னு சொன்னாலும் நம்ம இதுல எடுத்துட்டுவாங்க. நான் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் கருப்பு பிளாக் பந்தர்லாம் அப்படி சொல்லக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு நான் அதை இதுன்ட்டேன். இப்ப நம்ம இதுலயே இந்த மாதிரி எல்லாருமே இருக்கும். நீ ஏன் சித்திரம் பார்த்துருப்போம், நாங்களே சண்டை போட்டுட்டு இருப்போம், ஒரு டாபிக் எடுத்துட்டு மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருப்போம். ஆமா, இங்க பாரு, இப்ப நான் வந்து ஒரு நாள் வந்து விஜய் அஜித்தை பத்தி ஒரு ஆட் இதுன்னு சொன்னேன். கணேஷ் வந்து அப்படி கிடையாது, நீ அப்படி பாக்காதுன்னு சொன்னா அதை நான் ஏத்துக்கிறேன். சரி ஓகே கணேஷ், நீங்க சொல்ற மாதிரி ஓகே சரிதான் அப்படின்னு நாங்களே ஏத்துக்கிறோம். இப்போ வந்து எங்களுக்குள்ளேயே அப்படி நாங்க பேசிக்கிறோம். இப்போ உங்க கொள்கையை பத்தியோ இல்ல நீங்க எப்படி பார்க்கணும் ஏதாவது உங்களுக்குள்ள ஏதாவது டிஸ்கஷன் போகுதா? இல்லவே இல்லை. ஏதாவது சோனியா ஏதாவது வந்து சுட்டு போட்டா அதை தூக்கி பறக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. சரி சொல்லுங்க. திரும்ப தான் பாருங்க, அதுதான் நான் சொல்றேன். திரும்ப அதையே நீங்க கொண்டு வந்து குடிச்சு இந்த மாதிரி பேசும்போது அப்புறம் என்ன பண்ண? நாங்க திமுக சப்போர்ட் சாப்பிட்டுதான் அஜெண்டா பிக்ஸ் ஒன்னு சொல்லணுயா. உங்க கட்சிக்காரங்கள்ட்ட எல்லாம் எங்கள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாச்சு நாலேஜோட வர சொல்லு. அதாவது நேற்று ஒரு பையன் கேக்குறாரு, 12வது வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு காலேஜ் போகும்போது 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லன்னு. அதை வந்து எங்க ஊர்ல உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாரு. நான் சொன்னேன், அது வந்து ஸ்கூல்லயே நடக்கிற ப்ராசஸ், அது அங்கேயே முடிஞ்சிரும், காலேஜ்லயும் முடிச்சிருவாங்க. ஊர்ல வந்து யாரு கேட்டது அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் போறேன் அப்படின்ட்டு போறாரு. முதல்ல ஒரு அலிகேஷன் வைக்கிறீங்கன்னா அது என்னன்னு கரெக்டா கேட்டுட்டு வந்து திமுக காரங்கள்ட்ட வைங்க. என்ன, எனக்கு தான் வாய் இருக்குன்ட்டு நீங்க கொஞ்சம் பரப்பாம இருங்க. அப்புறம் அடிச்சுட்டாக்க கதறான்னு அந்த ஒரே டெம்ப்ளேட்டு அது பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. வேற டெம்ப்ளேட் கேளுங்க அத்தைகிட்ட. ஐயா பாருங்க, ஏங்க நீங்க எனக்கு பேசவே வேணாங்க, கேட்கவே கிடையாது. ஓகேவா? நான் தான் சொல்றேன், திரும்ப இந்த மாதிரி நீங்க ஒரு அலிகேஷன் இந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. இது உங்களுக்கு தவறாவே தோணல கடைசி வரைக்கும்?
இது அலிகேஷன் கிடையாது, இது அலிகேஷன் கிடையாது. ஏங்க நடக்காத அப்ப என்ன விஷயத்த இப்ப நீங்க பேசுறது அப்புறம் சோனியா வந்து தாவே என்னங்க ஏதோ ஒரு சோனியாக்கும் ஆளை தாவே போயிட்டு கருத்து வந்து சம்பந்தம் திரும்ப இல்லைன்றீங்களா? திரும்ப 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 வந்து அவங்க பேரையே பேசிக்கிட்டு என்னங்க எனக்கு புரியல. நாங்க ஏதோ ஒரு கட்சி ஆள் கிடையாது. ஆரம்பிச்சது எதுங்க? தாவேக்காவோட அபிஷியல் கேளுங்க கேளுங்க கேளுங்க. நீங்க கட்சி எதுக்கும் ஆரம்பிச்சுட்டு போங்க. தாவேக்காக்கு சோனியாக்கு சம்பந்தம் இல்ல நீங்க உங்களால சொல்ல முடியுமா? ஏங்க இதோ பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ஆதரவு பல பேர் இங்க பேசுறாங்க, அதுக்காக எல்லாருமே எங்க கட்சியில இருக்காங்களா அர்த்தம் கிடையாது. ஓகேவா? ஆதரவா போடுறாங்கன்னா அப்ப எதுக்கு டேக் பண்ணும் சோனியாவை? அபிஷியல் இதுல இருந்து எதுக்கு டேக் பண்ணும்? அப்புறம் அபிஷியல் இதுல இருந்து எதுக்கு சோனியாவை டேக் பண்ணும்? எந்த இதுல அபிஷியல் வந்து டேக் பண்ணாங்க? மொத்தம் 3 ஐடி இருக்கு அபிஷியலா, சொல்லுங்க வேற என்ன ஐடியில டேக் பண்ணாங்க? அந்த 3வது ஐடி கடைசியா லேட்டஸ்டா வந்து டிவிகே நியூஸ் அதெல்லாம் எங்க அபிஷியலே கிடையாதுங்க. THQ1 டிவிகே விஜய் 1 அவர் அப்ப ஆனந்த் அவர் தான் 3 பேர் ஐடி தான். ஓகேவா? ஏங்க அது அபிஷியல், நான் சொன்ன ஐடி அபிஷியல் ஐடி தான். உங்க ஆளுங்க தாங்க இது அபிஷியல் ஐடி. ராம்குமார் இது அபிஷியல் ஐடி ஃபாலோ பண்ணிக்கங்கன்னு போட்டாரு.